ஹே நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கேட்க போற ஆடியோ புக் யோகா தி ஆல்பா அண்ட் தி ஒமேகா. யோகா தி ஆல்பா அண்ட் தி ஒமேகா. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் ஓஷோ. இந்த ஆடியோ புக்கில் இந்த புத்தகத்தின் முழு சாராம்சத்தையும் மெதுவாகவும் ஆழமாகவும் எளிமையான உதாரணங்களோடும் ஒரு தமிழ் யூடியூப் ஆடியோ புக் பாணியில் புரிந்து கொள்ளப் போகிறோம். முதலில் இந்த புத்தகத்தில் இருக்கும் தலைப்புகளை ஒருமுறை பார்த்துவிடலாம். பிறகு ஒவ்வொரு தலைப்பையும் ஒன்றன் பின் ஒன்றாக மிகவும் ஆழமாக விளக்கிக் கொள்வோம். இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கப் போகும் தலைப்புகள்: முதல் தலைப்பு யோகாவின் அடித்தளம் மற்றும் அஷ்டாங்க யோகத்தின் 8 படிகள். இரண்டாவது தலைப்பு மனதின் இயல்பும் விழிப்புணர்வின் மீது ஆளுமை பெறுவதும். மூன்றாவது தலைப்பு தியானம், விழிப்புணர்வு மற்றும் சாட்சியாக இருப்பதன் பயிற்சி. நான்காவது தலைப்பு ஒழுக்கமான வாழ்க்கை, யமம், நியமம் மற்றும் உள் ஒழுக்கம். ஐந்தாவது தலைப்பு ஆசனம், பிராணாயாமம் மற்றும் உடல் சக்தியின் மாற்றம். ஆறாவது தலைப்பு ஒருமுகப்படுத்தல், தியானம் மற்றும் சமாதி, உள்ளார்ந்த பரிணாமத்தின் நிலைகள். ஏழாவது தலைப்பு கர்மா, அகங்காரம், மனப்பதிவுகள் மற்றும் மனவேதனையிலிருந்து விடுதலை. எட்டாவது தலைப்பு சித்திகள், ஆன்மீக சக்திகள், பற்றின்மை மற்றும் ஆன்மீக பாதையின் சிக்கல்கள். ஒன்பதாவது தலைப்பு தூய விழிப்புணர்வு மற்றும் உள் அமைதியின் மூலம் சுய உணர்தல். பத்தாவது மற்றும் கடைசி தலைப்பு கைவல்யம், இறுதி விடுதலையும் தனிப்பட்ட விழிப்புணர்வு பரம்பொருளுடன் ஒன்றாகும் நிலையும். இந்த தலைப்புகள் அனைத்தையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக மிகவும் நிதானமாகவும் எளிதில் புரியும் வகையிலும் நம் அன்றாட வாழ்க்கை உதாரணங்களோடும் பார்த்துக் கொள்வோம். முதல் தலைப்பு யோகாவின் அடித்தளம் மற்றும் அஷ்டாங்க யோகம். யோகா என்று சொன்னவுடன் நம்மில் பலருக்கு முதலில் நினைவிற்கு வருவது உடற்பயிற்சி, உடலை வளைத்து செய்யும் ஆசனங்கள் அல்லது காலையில் பூங்காவுக்கு சென்று செய்யும் பயிற்சிகள்தான். ஆனால் இந்த தலைப்பு சொல்ல வருவது அதைவிட மிகப்பெரிய விஷயம். யோகா என்பது உடலுக்கான பயிற்சி மட்டுமல்ல, அது நம்முடைய முழு வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய ஒரு உள் பயணம். ஒரு வீடு கட்டப் போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் கூரையை கட்டுவோமா? இல்லை. முதலில் வலுவான அடித்தளத்தை அமைப்போம். அடித்தளம் உறுதியாக இருந்தால்தான் அதன் மேல் எத்தனை மாடிகள் கட்டினாலும் அந்த வீடு நிலையாக இருக்கும். அதேபோல வாழ்க்கையில் அமைதியும் தெளிவும் உண்மையான மகிழ்ச்சியும் வேண்டுமென்றால் அதற்கும் ஒரு வலுவான அடித்தளம் தேவை. அந்த அடித்தளம்தான் அஷ்டாங்க யோகம். இதில் 8 படிகள் உள்ளன. இதை ஒரு செக்லிஸ்ட் போல பார்க்கக்கூடாது. இது மெதுவாக வளரக்கூடிய ஒரு பயணம். ஒரு படி நம் வாழ்க்கையில் இயல்பாக நிலை பெற்ற பிறகுதான் அடுத்த படிக்கு நாம் நகர்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பாருங்கள். நாம் எல்லோரும் மகிழ்ச்சியைத் தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நல்ல வேலை வேண்டும், அதிக சம்பளம் வேண்டும், பெரிய வீடு வேண்டும், மரியாதை வேண்டும். ஆனால் இவை அனைத்தும் கிடைத்த பிறகும் சில நேரங்களில் மனதிற்குள் ஒரு வெறுமை இருக்கும். என்னதான் குறை என்று புரியாமல் தவிப்போம். அந்த வெறுமைக்கு யோகா பதில் சொல்ல முயல்கிறது. யோகா சொல்வது என்னவென்றால், பிரச்சனை வெளியுலகில் இல்லை, நம் மனதிற்குள் நடக்கும் செயல்முறைகளில்தான் இருக்கிறது. நாம் அனுபவிக்கும் பயம், கோபம், குழப்பம், பதற்றம் எல்லாமே நம் உள்ளே உருவாகும் அனுபவங்கள். அதனால் தீர்வும் நம் உள்ளேயே இருக்கிறது. அஷ்டாங்க யோகத்தின் முதல் சில படிகள் நம் அன்றாட நடத்தையை பற்றியே பேசுகின்றன. நாம் எப்படி பேசுகிறோம், எப்படி சிந்திக்கிறோம், எப்படி எதிர்வினையாற்றுகிறோம், எப்படி உணர்ச்சிகளை கையாளுகிறோம். ஒரு மரத்திற்கு தினமும் தண்ணீர் ஊற்றுவது போல இந்த சிறிய பழக்கங்கள்தான் நம் உள்ளார்ந்த வாழ்க்கையை உருவாக்குகின்றன. ஒரு எளிய உதாரணத்தை பார்ப்போம். அலுவலகத்தில் யாராவது நம்மிடம் கோபமாக பேசிவிட்டார்கள் என்றால் உடனே நாமும் கோபமாக பதில் சொல்லிவிடுகிறோம். அதற்குப் பிறகு நாள் முழுவதும் மனநிலை பாதிக்கப்படுகிறது. மாலையில் வீட்டுக்கு வந்த பிறகும் அதே சம்பவம்தான் நினைவில் இருக்கும். தூக்கம் வராது. அடுத்த நாளும் அதே பதற்றம். சில நிமிடங்கள் நடந்த ஒரு சம்பவம் 2-3 நாட்களுக்கு நம் மனதை கட்டுப்படுத்துகிறது.
யோகா சொல்வது என்ன? இந்த கட்டுப்பாட்டை மெதுவாக மாற்றத் தொடங்குங்கள். சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையை ஆள விடாதீர்கள். உங்கள் எதிர்வினையை நீங்கள் கவனிக்கத் தொடங்குங்கள். இது எளிதான விஷயம் அல்ல. ஆனால் முடியாத ஒன்றும் அல்ல. ஒரு குழந்தை முதல் நாளே சைக்கிள் ஓட்டும்போது சமநிலை கிடைக்காது. தினமும் பயிற்சி செய்தால்தான் நம்பிக்கை வரும். அதேபோல் யோகாவும் உடனடியாக நடக்கும் மந்திரம் அல்ல. இது பொறுமையோடு நிகழும் மாற்றம். இன்னொரு கோணத்தில் யோசித்துப் பாருங்கள். நம்முடைய மொபைல் மெதுவாக இயங்க ஆரம்பித்தால் என்ன செய்வோம்? தேவையில்லாத செயலிகளை நீக்குவோம். சுத்தம் செய்வோம். பிறகு ரீஸ்டார்ட் செய்வோம். அதற்குப் பிறகு மொபைல் மீண்டும் வேகமாக இயங்கும். நம் மனமும் அப்படித்தான். அதில் தேவையில்லாத கவலைகள், பழைய நினைவுகள், பொறாமை, பயம், ஒப்பீடு, குற்ற உணர்வு போன்றவை தொடர்ந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் தெளிவு குறைந்து விடுகிறது. அஷ்டாங்க யோகம் இந்த தேவையற்ற சுமைகளை மெதுவாக இறக்கி வைக்க உதவும் ஒரு நடைமுறை. ஒரே நாளில் எல்லாம் மறைந்து விடாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக ஆரம்பிக்கும். இந்த பயணத்தில் மிக முக்கியமான விஷயம். யாருடனும் போட்டி போட வேண்டிய அவசியமில்லை. யோகா ஒரு போட்டி அல்ல. இது ஒரு ஓட்டப்பந்தயமும் அல்ல. ஒவ்வொருவரின் பயணமும் தனித்துவமானது. ஒரு மலர் சீக்கிரமாக மலரும். மற்றொரு மலர் கொஞ்சம் தாமதமாக மலரும். ஆனால் இரண்டுமே தங்கள் நேரத்தில் அழகாக மலர்கின்றன. வாழ்க்கையில் நாம் பெரும்பாலும் பதில்களை வெளியே தேடுகிறோம். யாராவது வந்து நம் பிரச்சனைகளை தீர்த்து விடுவார்களா என்று காத்திருக்கிறோம். ஆனால் யோகா சொல்வது, உண்மையான பதில் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. அதை கண்டுபிடிக்க உதவுவதுதான் இந்த 8 படிகளின் நோக்கம். இந்த பாதையில் ஒவ்வொரு படியும் ஒரு ஏணிப்படி போன்றது. ஒரு படியில் உறுதியாக நிற்கும்போதுதான் அடுத்த படியை எளிதாக அடைய முடியும். அதனால் அடித்தளம் மிகவும் முக்கியம். அடித்தளம் வலுவாக இருந்தால் மனம் நிலையாகும். மனம் நிலையாக இருந்தால் விழிப்புணர்வு வளரும். விழிப்புணர்வு வளரும்போது வாழ்க்கையை பார்க்கும் பார்வையே மாறிவிடும். இந்த முதல் தலைப்பு நமக்கு சொல்லும் மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல. அது முழுமையான வாழ்க்கை பயணம். வெளியிலிருந்து உள்ளுக்குள் செல்லும் பயணம். அமைதியற்ற மனத்திலிருந்து அமைதியான விழிப்புணர்வை நோக்கிச் செல்லும் பயணம். அந்த பயணத்தின் முதல் அடித்தளம்தான் அஷ்டாங்க யோகம். இரண்டாவது தலைப்பு, மனதின் இயல்பும் விழிப்புணர்வின் மீது ஆளுமை பெறுவதும். இந்த தலைப்பு மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தைப் பற்றி பேசுகிறது. நம் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய சவால் வெளியுலக பிரச்சனைகள் அல்ல, நம்முடைய மனம்தான். ஒரு நாள் முழுவதும் நம் மனதை கவனித்துப் பாருங்கள். காலையில் கண் திறந்தவுடன் எண்ணங்கள் ஆரம்பித்துவிடும். இன்று என்ன வேலை? யாருக்கு அழைக்க வேண்டும்? EMI கட்ட வேண்டியிருக்கிறது. போக்குவரத்து எப்படி இருக்கும்? அலுவலகத்தில் கூட்டம் இருக்கிறது. வீட்டில் என்ன நடக்கும்? ஒரு எண்ணம் முடியும் முன்பே இன்னொரு எண்ணம் வந்துவிடுகிறது. இதையே நாம் இயல்பான வாழ்க்கை என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சற்று அமைதியாக யோசித்துப் பாருங்கள். நாம் மனதின் எஜமானர்களா? அல்லது மனம்தான் நம்மை இயக்குகிறதா? இந்த கேள்வியைத்தான் இந்த தலைப்பு நமக்கு முன்வைக்கிறது. ஒரு குரங்கு மரத்திலிருந்து மரத்திற்கு தாவிக்கொண்டே இருப்பதை நினைத்துப் பாருங்கள். அது ஒரே இடத்தில் அமைதியாக இருக்காது. அதேபோல நம் மனமும். ஒரு நிமிடம் கடந்த காலத்தில் இருக்கும். அடுத்த நிமிடம் எதிர்காலத்தில் இருக்கும். நிகழ்காலத்தில் இருப்பது மிகவும் அரிது. நீங்கள் தேநீர் குடித்துக் கொண்டிருக்கும்போது கூட அதன் சுவையை ரசிப்பதற்கு பதிலாக அலுவலக வேலையைப் பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். அலுவலகத்தில் இருக்கும்போது வீட்டைப் பற்றி நினைப்பீர்கள். வீட்டுக்கு வந்த பிறகு நாளைய கூட்டத்தைப் பற்றி கவலைப்படுவீர்கள். இப்படி நிகழ்காலத்தை இழந்தபடியே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த புத்தகத்தின் மையக் கருத்து என்னவென்றால், மனம் எதிரி அல்ல. அதை புரிந்து கொள்ளாததே உண்மையான பிரச்சனை. மனம் ஒரு கருவி. ஒரு கத்தியைப் போல. அதை வைத்து காய்கறி நறுக்கலாம்.
அதே கத்தியால் ஒருவரை காயப்படுத்தவும் முடியும். தவறு கத்தியிடம் இல்லை, அதை பயன்படுத்தும் விதத்தில்தான் இருக்கிறது. அதேபோல மனமும். மனதில் எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு. ஆனால் அந்த எண்ணங்களையே நாமாக கருதத் தொடங்கும்போதுதான் துன்பம் ஆரம்பமாகிறது. ஒரு எதிர்மறை எண்ணம் வந்தவுடன் அதையே உண்மை என்று நம்பிவிடுகிறோம். ஒரு பயம் தோன்றியவுடன் அது நடக்கப் போகிறது என்று நினைத்து பதற்றப்படுகிறோம். உதாரணமாக, உங்கள் மேலாளர் உங்கள் செய்திக்கு பதில் அளிக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே மனம் ஒரு கதை உருவாக்கிவிடும். என்னிடம் கோபமாக இருக்கிறாரோ? என்னை நிராகரிக்கப் போகிறார்களோ? பதவி உயர்வு போய்விட்டதோ? உண்மையில் என்ன நடந்தது என்று தெரியாது. ஆனால் மனம் ஏற்கனவே ஒரு முழு திரைப்படத்தை இயக்கிவிடும். மாலை வரை பதற்றம். சிறிது நேரம் கழித்து மேலாளர் அழைத்து, வேலையில் பிஸியாக இருந்தேன் என்று சொன்னவுடன் அந்த பதற்றம் முழுவதும் தேவையற்றது என்பது புரியும். அப்படியானால் பிரச்சனை மேலாளர் அல்ல, மனம் உருவாக்கிய கற்பனைதான். இதைத்தான் இந்த தலைப்பு மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறது. நம் வாழ்க்கையில் நடக்கும் பல துன்பங்கள் உண்மையான சம்பவங்களால் அல்ல, அந்த சம்பவங்களுக்கு நம் மனம் கொடுக்கும் விளக்கங்களால் தான் பெரிதாகின்றன. இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு சிறிய குழந்தை கடற்கரைக்கு சென்றவுடன் மணலில் அமர்ந்து மகிழ்ச்சியாக விளையாடும். அதற்கு கைபேசி இல்லை, எதிர்கால பயம் இல்லை, நேற்றைய வருத்தம் இல்லை. அது அந்த கணத்தில் முழுமையாக வாழ்கிறது. அதனால்தான் அது எளிதாக சிரிக்கிறது. நாம் வளர வளர அறிவு அதிகரிக்கிறது, அனுபவம் அதிகரிக்கிறது. ஆனால் அதோடு தேவையற்ற மனச்சுமைகளும் அதிகரிக்கின்றன. யாரோ சொன்ன ஒரு வார்த்தையை பல ஆண்டுகள் மனதில் வைத்துக் கொள்கிறோம். ஒரு தோல்வியை தினமும் நினைத்துக் கொள்கிறோம். ஒரு அவமானத்தை மறக்காமல் சுமந்து செல்கிறோம். இறுதியில் மனம் ஒரு பொருட்கள் நிரம்பிய கிடங்கு போல மாறிவிடுகிறது. அதில் தேவையானவற்றை விட தேவையற்ற நினைவுகள்தான் அதிகமாக இருக்கும். அப்போது புதிய நல்ல அனுபவங்களுக்கும் புதிய புரிதல்களுக்கும் இடமே இருக்காது. விழிப்புணர்வு, கான்ஷியஸ்னஸ் என்றால் என்ன? விழிப்புணர்வு என்பது அந்த சேமிப்பு அறையில், ஸ்டோரேஜ் ரூம், இருக்கும் பொருட்கள் அல்ல, அவற்றை ஒளிரச் செய்து காட்டும் வெளிச்சத்தை போன்றது. ஒரு அறை முழுக்க இருட்டாக இருந்தால் அதற்குள் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விளக்கை ஏற்றினால் உள்ளே இருக்கும் அனைத்தும் தெளிவாகத் தெரியும். அந்த வெளிச்சம் எதையும் நல்லது, கெட்டது என்று தீர்ப்பளிக்காது. அது வெறுமனே இருப்பதை இருப்பது போலவே காட்டும். விழிப்புணர்வும் அப்படித்தான். உங்களுக்கு கோபம் வந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். விழிப்புணர்வு என்ன சொல்லும் தெரியுமா? இப்போது கோபம் இருக்கிறது, அவ்வளவுதான். நீ கெட்டவன் என்றும் சொல்லாது, நீ நல்லவன் என்றும் சொல்லாது. அது வெறுமனே கவனிக்கும். இந்த கவனிக்கும் தன்மை மெதுவாக வளர ஆரம்பித்தால் நம்முடைய எண்ணங்களின் பிடி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். முன்பெல்லாம் யாராவது ஒரு எதிர்மறையான கருத்தைச் சொன்னாலே நாள் முழுவதும் அது நம்மை பாதித்திருக்கும். ஆனால் இப்போது அதே வார்த்தை வந்தாலும் அதை ஒரு கணம் கவனித்துவிட்டு விடும் முதிர்ச்சி நமக்குள் உருவாகும். விழிப்புணர்வின் மீது ஆளுமை பெறுவது என்பது எண்ணங்களை வலுக்கட்டாயமாக நிறுத்துவது அல்ல, மனதை அடக்கி அமைதிப்படுத்துவதும் அல்ல. அது ஒரு நதியைப் போன்றது. நதி இயல்பாக ஓடட்டும். நீங்கள் அதன் கரையில் அமைதியாக அமர்ந்து அதை ரசிப்பவராக இருங்கள். ஒரு ரயில் நிலையத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். பல ரயில்கள் வந்து செல்கின்றன. ஒவ்வொரு ரயிலிலும் ஏற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நடைமேடையில் நின்றபடியே அவற்றை கவனிக்கலாம். எண்ணங்களும் அப்படித்தான். ஒவ்வொரு எண்ணத்தையும் பின்தொடர வேண்டிய அவசியமில்லை. இதை அன்றாட வாழ்க்கையில் பயிற்சி செய்ய ஆரம்பித்தால் மிகவும் நுட்பமான மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். கோபம் வரும், ஆனால் அதன் அடிமையாக மாற மாட்டீர்கள். பயம் வரும், ஆனால் அது உங்கள் முடிவுகளை நிர்ணயிக்காது. சோகம் வரும், ஆனால் அதிலேயே நிரந்தரமாக தங்கிவிட மாட்டீர்கள். மெதுவாக உங்களுக்குள் ஒரு இடைவெளி உருவாகும். அந்த இடைவெளியில்தான் சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தில்தான் உண்மையான அமைதி இருக்கிறது.
யாராவது உங்களை பாராட்டினாலும் சரி, விமர்சித்தாலும் சரி, உங்கள் உள்ளார்ந்த மையம் முன்பை விட நிலையாக இருக்கும். இது ஒரே இரவில் நடக்கும் மாற்றம் அல்ல. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் விழிப்புணர்வு, கொஞ்சம் கவனித்தல், கொஞ்சம் பொறுமை, இப்படி தொடர்ந்து பயிற்சி செய்யும்போதுதான் இதுவரை நம்மை ஆட்சி செய்த மனம் நமக்கு உதவும் நல்ல துணையாக மாற ஆரம்பிக்கும். இந்த தலைப்பின் முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், மனதை அழிக்க வேண்டிய அவசியமில்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணங்களோடு சண்டை போட வேண்டியதில்லை. அவற்றை கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் விழிப்புணர்வு மெதுவாக மலர ஆரம்பிக்கும். விழிப்புணர்வு மலரும் இடத்தில் தேவையற்ற மனவேதனைகள் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். இப்போது மூன்றாவது தலைப்பிற்குச் செல்வோம். தியானம், விழிப்புணர்வு மற்றும் சாட்சியாக இருப்பதன் பயிற்சி. தியானம் என்று சொன்னவுடன் நம்மில் பலருக்கு ஒரு மலை உச்சியில் அமர்ந்திருக்கும் ஒரு துறவி அல்லது அமைதியான அறையில் கண்களை மூடிக்கொண்டு நீண்ட நேரம் அசையாமல் அமர்ந்திருக்கும் ஒருவர் போன்ற காட்சிதான் நினைவிற்கு வரும். அதுதான் தியானம் என்று நாமும் நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த தலைப்பு சொல்ல வருவது வேறொன்று. தியானம் என்பது ஒரு உட்காரும் முறை அல்ல. ஒரு குறிப்பிட்ட இடமும் அல்ல. அது ஒரு வாழும் நிலை. ஒரு நாளில் எவ்வளவு நேரம் நாம் நம்முடைய எண்ணங்களோடு இருக்கிறோம் என்று யோசித்துப் பார்த்திருக்கிறீர்களா? உண்மையைச் சொன்னால், நாம் எப்போதும் எண்ணங்களுக்குள்ளேயே இருக்கிறோம். ஆனால் எண்ணங்களை கவனிப்பது மிகவும் அரிது. இந்த இரண்டிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மழை பெய்யும் போது மழையில் நனைந்து நிற்பது வேறு. ஜன்னல் வழியாக மழையை ரசிப்பது வேறு. சாட்சியாக இருப்பது என்பது அந்த ஜன்னல் அனுபவத்தை போன்றது. காலையில் அலாரம் அடிக்கிறது. நீங்கள் எழுந்து விடுகிறீர்கள். உடனே மனம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. தாமதமாகிவிட்டதே, அலுவலகத்திற்கு சீக்கிரம் போக வேண்டும், போக்குவரத்து அதிகமாக இருக்கும் என்று கூட்டம் இருக்கிறது. இப்படி ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்தை உருவாக்கிக் கொண்டே போகும். தியானம் பயிற்சி செய்பவர் என்ன செய்வார்? அந்த எண்ணங்களை நிறுத்த முயற்சிக்க மாட்டார். அவற்றை வெறுமனே கவனிப்பார். சரி, இந்த எண்ணம் வந்திருக்கிறது, அவ்வளவுதான். ஆரம்பத்தில் இதைச் செய்வது மிகவும் கடினமாக இருக்கும். ஏனென்றால் இதுவரை நாம் எண்ணங்களோடு ஒன்றாகவே வாழ்ந்திருக்கிறோம். எனக்கு கோபம் வந்துவிட்டது என்று சொல்வதற்கு பதிலாக, கோபம் எழுந்திருக்கிறது என்று பார்க்க ஆரம்பிக்கும் தருணத்தில் ஒரு சிறிய இடைவெளி உருவாகிறது. அந்த இடைவெளிதான் விழிப்புணர்வு. ஒரு திரையரங்கில் நீங்கள் திரைப்படம் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். நாயகன் அழுகிறான். வில்லன் சண்டை போடுகிறான். உணர்ச்சிகரமான காட்சிகள் வருகின்றன. சில நேரம் நாமும் உணர்ச்சிவசப்படுகிறோம். ஆனால் திரையரங்கை விட்டு வெளியே வந்தவுடன் அது ஒரு திரைப்படம்தான் என்று புரிந்துவிடுகிறது. வாழ்க்கையில் எண்ணங்களும் அப்படித்தான். அந்த நேரத்தில் அவை மிகவும் உண்மையாகத் தோன்றும். ஆனால் சாட்சியாக இருக்கும் பழக்கம் வளர ஆரம்பித்தால் இது ஒரு எண்ணம் மட்டும்தான் என்று புரிய ஆரம்பிக்கும். இந்த விழிப்புணர்வை நாம் புதிதாக உருவாக்க வேண்டியதில்லை. அது ஏற்கனவே நமக்குள் இருக்கிறது. மேகங்கள் வந்தால் வானம் மறைந்துவிட்டது போலத் தோன்றும். ஆனால் வானம் மறைந்துவிடவில்லை. மேகங்கள் விலகியதும் வானம் மீண்டும் தெரிகிறது. அதேபோல் விழிப்புணர்வும் எப்போதும் நமக்குள் இருக்கிறது. எண்ணங்கள், உணர்ச்சிகள், நினைவுகள், இவை அனைத்தும் தற்காலிக மேகங்களைப் போன்றவை. இதை அன்றாட வாழ்க்கையில் எப்படி அனுபவிக்கலாம்? ஒரு எளிய உதாரணத்தைப் பார்ப்போம். நீங்கள் சாலையில் வாகனம் ஓட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள். யாரோ திடீரென்று உங்கள் வாகனத்தின் முன் வந்து கடந்து செல்கிறார்கள். பொதுவாக என்ன நடக்கும்? உடனே ஹாரன் அடிப்போம். கோபம் வரும். கெட்ட வார்த்தைகள் பேசுவோம். இதயத் துடிப்பு அதிகரிக்கும். ஆனால் கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்தால் முதலில் அந்த எதிர்வினை எழுவதை கவனிப்பீர்கள். சரி, கோபம் எழுந்திருக்கிறது. இந்த ஒரு கவனிப்பே கோபத்தின் தீவிரத்தை கொஞ்சம் குறைத்துவிடும். தியானம் என்றால் எண்ணங்களே இல்லாத நிலையை அடைவது என்று சிலர் நினைக்கிறார்கள்.
ஆனால் எண்ணங்கள் வருவது இயல்பு. அதுதான் மனத்தின் வேலை. இதயம் துடிப்பதை நிறுத்த வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமா? இல்லை. அதேபோல் மனம் சிந்திப்பதும் இயல்புதான். வித்தியாசம் என்னவென்றால், அந்த எண்ணங்கள் நம்மை இழுத்துச் செல்கிறதா? அல்லது நாம் அவற்றை கவனிக்கிறோமா? ஒரு ஏரியை நினைத்துப் பாருங்கள். காற்று அதிகமாக இருந்தால் தண்ணீர் முழுவதும் அலைகளாக இருக்கும். அப்போது அதில் எந்த பிரதிபலிப்பும் தெளிவாக தெரியாது. காற்று அமைதியானவுடன் தண்ணீர் தானாகவே அமைதியாகிவிடும். பிரதிபலிப்பும் தெளிவாகத் தெரியும். தண்ணீரை வலுக்கட்டாயமாக அமைதிப்படுத்த முடியாது. காற்று குறைந்தாலே போதும். அதேபோல தியானத்திலும் நாம் எதையும் வலுக்கட்டாயமாகச் செய்ய வேண்டியதில்லை. விழிப்புணர்வு அதிகரிக்கும்போது மனம் இயல்பாக அமைதியடையும். இந்த சாட்சியாக இருக்கும் பயிற்சி மிகவும் நுட்பமானது. நீங்கள் காபி குடிக்கிறீர்கள் என்றால் அதன் சுவையை முழுமையாக உணருங்கள். நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் பாதம் பூமியை தொடும் உணர்வை கவனியுங்கள். ஒரு நண்பர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் அடுத்து என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று யோசிக்காமல் முழு கவனத்துடன் கேளுங்கள். இப்படிப்பட்ட சிறிய தருணங்களில்தான் விழிப்புணர்வு வளர ஆரம்பிக்கிறது. இதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், விழிப்புணர்வு அதிகரிக்கும்போது மகிழ்ச்சியின் அர்த்தமும் மாற ஆரம்பிக்கும். முன்பெல்லாம் ஏதாவது சாதித்தால்தான் மகிழ்ச்சி. இப்போது முகத்தில் வீசும் ஒரு குளிர்ந்த தென்றலையும் ரசிக்க முடியும். காலை சூரிய ஒளி ஜன்னல் வழியாக வருவதையும் கவனிக்க முடியும். ஒரு குழந்தையின் சிரிப்பை பார்த்தாலே மனம் இயல்பாக இலகுவாகிவிடும். தியானம் நம்மை வாழ்க்கையிலிருந்து பிரிப்பதில்லை. மாறாக வாழ்க்கைக்குள் முழுமையாக அழைத்துச் செல்கிறது. முன்பு நாம் தன்னியக்க நிலையில் வாழ்ந்தோம். இப்போது விழிப்புணர்வோடு வாழ ஆரம்பிக்கிறோம். முன்பு சாப்பிட்டோம், ஆனால் சுவையை உணரவில்லை. இப்போது ஒவ்வொரு கவனத்தையும் முழுமையாக அனுபவிக்கிறோம். முன்பு குடும்பத்தோடு உட்கார்ந்திருந்தாலும் மனம் அலுவலகத்தில்தான் இருந்தது. இப்போது குடும்பத்தோடு இருக்கும்போது உண்மையாகவே அவர்களோடு இருக்கிறோம். சாட்சியாக இருக்கும் பயிற்சி வளரும்போது இன்னொரு பெரிய மாற்றமும் நிகழும். நம் உணர்ச்சிகளுக்கு பயப்படுவதை நிறுத்திவிடுவோம். சோகம் வந்தால் அதைக் கவனிப்போம். பயம் வந்தால் அதைக் கவனிப்போம். பொறாமை வந்தால் அதைக் கவனிப்போம். கவனிக்க ஆரம்பித்தவுடன் அவை நிரந்தரமானவை அல்ல என்பது புரிய ஆரம்பிக்கும். அவை வந்து போகும் விருந்தினர்களைப் போன்றவை. ஒரு ரயில் நிலையத்தில் நின்று ரயில்களைப் பார்ப்பது போல ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒரு ரயில். ஒவ்வொரு ரயிலிலும் ஏறி பயணம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. சில ரயில்கள் வந்துவிட்டு போகட்டும். நீங்கள் நடைமேடையில் நின்று பார்த்தால் போதும். இந்த புரிதல்தான் மெதுவாக உள்ளார்ந்த சுதந்திரத்தை அளிக்கிறது. தியானம் என்பது அடைய வேண்டிய ஒரு சாதனை அல்ல. யாராவது சான்றிதழ் கொடுக்கும் விஷயமும் அல்ல. அது நமக்குள் அமைதியாக நடைபெறும் ஒரு மௌன மாற்றம். மெதுவாக நம் எதிர்வினைகள் குறையும். பொறுமை அதிகரிக்கும். தெளிவு வளரும். வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு ஆசிரியராக தோன்ற ஆரம்பிக்கும். இந்த தலைப்பின் முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், தியானம் என்பது எண்ணங்களோடு போராடுவது அல்ல. விழிப்புணர்வோடு அவற்றை கவனிக்க கற்றுக்கொள்வது. சாட்சியாக இருப்பது என்பது எதையும் நிராகரிக்காமல், எதையும் பற்றிக்கொள்ளாமல், நடப்பதை அமைதியாக கவனிப்பது. இந்த கவனிக்கும் தன்மை ஆழமடையும்போது, நாம் வெளியே தேடிக் கொண்டிருந்த அமைதி எப்போதுமே நமக்குள்ளேயே இருந்தது என்பதை மெதுவாக உணர ஆரம்பிப்போம். இப்போது 4வது தலைப்பிற்குச் செல்வோம். ஒழுக்கமான வாழ்க்கை, யமம், நியமம் மற்றும் உள் ஒழுக்கம். இந்த தலைப்பை முதல் முறையாக கேட்பவர்களுக்கு யமம், நியமம் என்ற வார்த்தைகள் புதிதாக இருக்கலாம். ஆனால் மிகவும் எளிமையாகச் சொன்னால், இது பயமுறுத்தி விதிகளை பின்பற்றச் சொல்லும் விஷயம் அல்ல. இது தண்டனையைப் பற்றியதும் அல்ல. மாறாக, நம் வாழ்க்கையை அமைதியாகவும் சீராகவும் வாழ உதவும் ஒரு உள்ளார்ந்த வாழ்க்கை முறை. நாம் எல்லோரும் நம் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க முயற்சி செய்கிறோம். தினமும் வீட்டைப் பெருக்குகிறோம். தேவையற்ற பொருட்களை அகற்றுகிறோம். ஏன்? சுத்தமான சூழலில் இருந்தால் நமக்கும் சுகமாக இருக்கும். அதேபோல்
நம் மனதிற்கும் ஒரு சுத்தம் தேவை. அந்த உள் தூய்மையை வளர்க்க உதவுவதுதான் யமமும் நியமமும். ஒரு எளிய உதாரணத்தைப் பார்ப்போம். நீங்கள் கோபத்தில் யாரையாவது கடுமையாக பேசிவிட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் கொஞ்சம் நிம்மதி கிடைத்தது போல தோன்றலாம். ஆனால் சிறிது நேரம் கழித்து மனதிற்குள் ஒரு பாரம் இருக்கும். நான் இப்படி பேசியிருக்கக் கூடாது என்ற ஒரு உணர்வு எழும். இது யாராவது கொடுத்த தண்டனை அல்ல. நம்முடைய மனம்தான் நமக்கு சைகை காட்டுகிறது. அதனால்தான் ஒழுக்கமான வாழ்க்கை என்பது சமூகத்திற்காக மட்டும் அல்ல. அது நம்முடைய உள்ளார்ந்த அமைதிக்காக. யமம் என்பது நாம் வெளி உலகத்தோடு எப்படி பழக வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. நியமம் என்பது நம்மோடு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு மரத்திற்கு வேர்களும் முக்கியம், கிளைகளும் முக்கியம். வேர்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அந்த மரம் உறுதியாக நிற்கும். அதேபோல வெளிப்புற நடத்தை முக்கியம். அதே அளவுக்கு உள்ளார்ந்த மனநிலையும் முக்கியம். ஒரு அலுவலகத்தில் 2 பேர் வேலை செய்கிறார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். ஒருவர் எப்போதும் மற்றவர்களுடன் தன்னை ஒப்பிட்டுக் கொண்டே இருப்பார். அவருக்கு பதவி உயர்வு கிடைத்துவிட்டது, எனக்கு கிடைக்கவில்லை, அவர்கள் என்னை விட சிறந்தவர்கள். இப்படியே தினமும் ஒப்பீட்டிலேயே வாழ்கிறார். மற்றொருவர் என்ன செய்கிறார்? தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நேர்மையாகச் செய்கிறார். புதியவற்றை கற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்துகிறார். மாலையில் வீட்டிற்கு திரும்பும்போது மன அமைதியோடு இருப்பார். இருவரும் ஒரே அலுவலகம், ஒரே மாதிரியான சம்பளம், ஒரே சூழல். ஆனால் இருவரின் உள்ளார்ந்த அனுபவம் முற்றிலும் வேறுபட்டது. அந்த வித்தியாசம் வெளிப்புற சூழலில் இல்லை, உள்ளார்ந்த ஒழுக்கத்தில்தான் இருக்கிறது. யமம் பற்றி பேசும்போது புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. வன்முறை என்பது உடலால் அடிப்பது மட்டும் அல்ல. நம்முடைய வார்த்தைகளும் வன்முறையாக இருக்கலாம். நம்முடைய எண்ணங்கள் கூட வன்முறையாக இருக்கலாம். தினமும் சமூக ஊடகங்களைப் பாருங்கள். எத்தனை வாதங்கள்! ஒரு கருத்துக்கு இன்னொரு கருத்து. கோபம், வெறுப்பு, அகங்காரம். சற்றி யோசித்துப் பாருங்கள். இவை முதலில் யாரை எரிக்கின்றன? நம் மனத்தையே. ஒருவர் மீது எரிய நெருப்பை கையில் பிடித்துக் கொண்டு நிற்பதைப் போல முதலில் நம் கைகள்தான் சுடும். அதேபோல நேர்மை என்பதையும் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களிடம் பொய் சொல்வதற்கு முன்பாகவே நாம் நமக்கே எத்தனை பொய்களைச் சொல்லிக் கொள்கிறோம். நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், ஆனால் உள்ளே மன அழுத்தம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இரவு முழுவதும் அளவில்லாத சிந்தனை. நம்முடைய உணர்வுகளை நாமே ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் தருணத்தில்தான் உண்மையான நேர்மை தொடங்குகிறது. நியமம் நமக்கு இன்னொரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அது தினசரி சுய பராமரிப்பு. இது ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசியம். நாம் தினமும் கைபேசியை மின்சாரம் ஏற்றி சார்ஜ் செய்கிறோம். காருக்கு காலந்தோறும் பராமரிப்பு செய்கிறோம். ஆனால் நம் மனதிற்கு ஓய்வு கொடுக்கிறோமா? நம் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவற்றை அமைதியாக கையாளுகிறோமா? அல்லது இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோமா? இந்த தலைப்பு சொல்லும் செய்தி மிகவும் எளிமையானது. ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்களாவது உங்களுக்குள் பார்க்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள். இன்று நான் யார் மீது தேவையில்லாமல் கோபப்பட்டேன்? இன்று எந்த விஷயம் எனக்கு நன்றியுணர்வை தந்தது? இன்று நான் புதிதாக என்ன கற்றுக்கொண்டேன்? இப்படிப்பட்ட எளிய சுயபரிசோதனைகள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். இன்னொரு உதாரணத்தைப் பார்ப்போம். ஒரு வீட்டில் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பொம்மை மட்டும்தான் இருக்கிறது. இருவருக்கும் அதுதான் வேண்டும். அவர்கள் சண்டை போடுவார்கள். அது இயல்புதான். ஆனால் நாம் வளர்ந்த பிறகு மாறுவது பொம்மை மட்டுமே. சண்டையின் தன்மை மாறுவதில்லை. இப்போது பொம்மைக்குப் பதிலாக பதவி, பணம், புகழ், அங்கீகாரம், இவைகளுக்காக போட்டி போடுகிறோம். உள்ளார்ந்த ஒழுக்கம் இல்லை என்றால் இந்த போட்டி ஒருபோதும் முடிவதில்லை. ஒரு இலக்கை அடைந்தவுடன் இன்னொரு இலக்கு,
அதற்குப் பிறகு அதைவிட பெரிய இலக்கு. திருப்தி மட்டும் எப்போதும் சிறிது தூரத்திலேயே இருக்கும். ஒழுக்கமான வாழ்க்கை என்பது ஆசைகளை விட்டுவிடுங்கள் என்று சொல்வதில்லை. லட்சியங்கள் இருக்கட்டும். வெற்றியை தேடுங்கள். ஆனால் அதை தேடும் வழியில் உங்கள் மன அமைதியை இழந்து விடாதீர்கள். உங்கள் மதிப்புகளை விட்டுவிடாதீர்கள். உங்கள் மனிதநேயத்தை இழந்து விடாதீர்கள். ஒரு விவசாயி விதைகளை விதைக்கிறார். தினமும் மண்ணை பராமரிக்கிறார். தண்ணீர் ஊற்றுகிறார். களைகளை அகற்றுகிறார். ஆனால் பழம் காய்க்கும்படி அவர் கட்டாயப்படுத்த முடியாது. அதற்கான சூழலை மட்டுமே உருவாக்க முடியும். அதேபோல உள்ளார்ந்த ஒழுக்கமும் அமைதியை வலுக்கட்டாயமாக உருவாக்க முடியாது. ஆனால் அமைதி இயல்பாக மலருவதற்கான சூழலை உருவாக்க முடியும். ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது நன்றியுணர்வை பயிற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கும் அருள்களை கவனியுங்கள். ஆரோக்கியமான உடல் இருக்கிறது. அன்பான குடும்பம் இருக்கிறது. நண்பர்கள் இருக்கிறார்கள். உணவு இருக்கிறது. இந்த சிறிய ஆசீர்வாதங்களை உணர ஆரம்பித்தால் ஒப்பீடு மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஒழுக்கம் என்பது தண்டனை அல்ல. அது சுதந்திரத்திற்கான பாதை. ஒரு இசைக்கலைஞர் தினமும் பயிற்சி செய்கிறார். அதனால்தான் மேடையில் முழு சுதந்திரத்தோடு இசைக்க முடிகிறது. ஒரு விளையாட்டு வீரர் தினமும் பயிற்சி செய்கிறார். அதனால்தான் போட்டியில் தன்னம்பிக்கையுடன் விளையாட முடிகிறது. அதேபோல உள்ளார்ந்த ஒழுக்கத்தை பயிற்சி செய்யும்போது வாழ்க்கையின் எந்தச் சூழ்நிலையும் வந்தாலும் நம் சமநிலையை எளிதில் இழக்க மாட்டோம். சில நாட்கள் விழிப்புணர்வோடு வாழ ஆரம்பித்தாலே ஒரு நுட்பமான மாற்றம் தெரியும். முன்பு யாராவது விமர்சித்தால் உடனே எதிர்வினை காட்டுவோம். இப்போது கொஞ்சம் அமைதியாக கேட்போம். முன்பு கோபம் பல மணி நேரம் நீடிக்கும். இப்போது அது விரைவாக கரைந்துவிடும். முன்பு நன்றியுணர்வு அரிதாக இருந்தது. இப்போது சிறிய தருணங்கள் கூட மகிழ்ச்சியை தர ஆரம்பிக்கும். இந்த தலைப்பின் சாராம்சம் என்னவென்றால், யமமும் நியமமும் பழைய ஆன்மீக விதிகள் அல்ல. இன்றைய காலத்திற்கும் சமமாக பொருந்தக்கூடிய வாழ்க்கை நெறிகள். வெளியில் நாம் செய்யும் செயல்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். உள்ளே இருக்கும் நோக்கங்களும் தூய்மையாக இருக்க வேண்டும். உள்ளார்ந்த ஒழுக்கம் மெதுவாக வளரும்போது நாம் தேடிக்கொண்டிருக்கும் அமைதி, சமநிலை, நிறைவு ஆகியவை வெளியிலிருந்து வருவதில்லை. அவை நம் சொந்த குணநலங்களிலிருந்தே இயல்பாக மலர ஆரம்பிக்கின்றன. இப்போது 5வது தலைப்பிற்குச் செல்வோம். ஆசனம், பிராணாயாமம் மற்றும் உடல் சக்தியின் மாற்றம். யோகாவை பற்றி பேசும்போது பெரும்பாலானவர்களுக்கு முதலில் நினைவிற்கு வருவது ஆசனம், அதாவது உடல் நிலைகள். சமூக ஊடகங்களில் மிகவும் கடினமான ஆசனங்களைச் செய்யும் காணொளிகளை பார்க்கிறோம். ஒரே கையில் உடலை சமநிலைப்படுத்துவது, உடலை முழுவதும் வளைப்பது, தலைகீழாக நிற்பது. இவற்றைப் பார்த்து சிலர், இது நம்மால் முடியாது, யோகா நமக்காக இல்லை என்று நினைத்து விடுகிறார்கள். ஆனால் இந்த தலைப்பு சொல்ல வருவது முற்றிலும் வேறு. ஆசனம் என்பது சர்க்கஸ் சாகசம் அல்ல. உடலை வைத்து மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும் கலையும் அல்ல. அது நம் உடல், மனம், உயிர் சக்தி ஆகிய மூன்றையும் ஒருமைப்பாட்டிற்கு கொண்டு செல்லும் ஒரு பாதை. சற்று யோசித்துப் பாருங்கள். நம் உடல் தினமும் நமக்காக எவ்வளவு வேலை செய்கிறது. காலையில் விழித்தவுடன் இதயம் துடிக்கிறது. நுரையீரல் சுவாசிக்கிறது. கால்கள் நடக்கின்றன. கைகள் வேலை செய்கின்றன. கண்கள் உலகத்தை பார்க்கின்றன. இவை அனைத்தும் இடைவிடாமல் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நம் உடலுக்கு நன்றி சொல்லும் நேரம் எவ்வளவு? பெரும்பாலும் உடல் வலியை கொடுக்கும்போதுதான் அதை நாம் கவனிக்கிறோம். முதுகு வலித்தால் மருத்துவரிடம் செல்கிறோம். கழுத்து வலித்தால் மருந்து சாப்பிடுகிறோம். இல்லையென்றால் உடல் இருப்பதையே மறந்துவிடுகிறோம். ஆசனம் நமக்கு கற்றுத்தரும் முதல் பாடம் என்னவென்றால், உங்கள் உடலுடன் நட்பு வளர்த்துக் கொள்ளுங்கள். அதை வற்புறுத்தாதீர்கள். அதை தண்டிக்காதீர்கள். அதை அன்போடு கவனியுங்கள். ஒரு செடிக்கு தினமும் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றினால் அது ஆரோக்கியமாக வளரும். ஒரே நாளில் 100 வாளி தண்ணீர் ஊற்றினால் அது வேகமாக வளராது.
அதேபோல உடலின் மாற்றமும் மெதுவாகத்தான் நடக்கும். ஒவ்வொரு நாளும் சிறிதளவு பராமரிப்பு, சிறிதளவு அசைவு, சிறிதளவு விழிப்புணர்வு. அதுவே போதும். இதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், உடல் இறுக்கமாக இருக்கும்போது பல நேரங்களில் மனமும் இறுக்கமாகத்தான் இருக்கும். உடல் தளர்வாக இருந்தால் மனமும் இலகுவாக இருக்கும். நீங்கள் பதற்றமாக இருக்கும்போது தோள்கள் இறுகிவிடும், தாடை இறுகிவிடும், மூச்சு வேகமாகிவிடும். உடலும் மனமும் இரண்டு தனித்தனி விஷயங்கள் அல்ல, ஒன்று மற்றொன்றின் பிரதிபலிப்பு. இதைத்தான் ஆசனம் நமக்கு புரிய வைக்கிறது. உடலில் சமநிலையை உருவாக்கும்போது அதன் தாக்கம் மனத்திலும் தெரியும். அதன் பிறகு வருவது பிராணாயாமம். இதை மிகவும் எளிமையாகச் சொன்னால், நம் மூச்சுடனான உறவைப் பற்றியது. ஒரு நாள் முழுவதும் நாம் ஆயிரக்கணக்கான முறை சுவாசிக்கிறோம். ஆனால் ஒரு முறையாவது முழு விழிப்புணர்வுடன் நம் மூச்சை கவனித்திருக்கிறோமா? சற்று யோசித்துப் பாருங்கள். மகிழ்ச்சியாக இருக்கும்போது மூச்சு இயல்பாக இருக்கும். கோபம் வந்தால் அது வேகமாகிவிடும். பயம் வந்தால் சுருங்கிவிடும். அழும்போது இடைவிடாமல் வராது. அப்படியானால் உணர்ச்சிகள் மூச்சை மாற்றுகின்றன. அதேபோல விழிப்புணர்வுடன் சுவாசிப்பதும் உணர்ச்சிகளை மெதுவாக மாற்ற முடியும். ஒரு மின்விசிறி முழு வேகத்தில் சுழல்கிறது என்று நினைத்துப் பாருங்கள். அதன் வேகத்தை மெதுவாக குறைத்தால் அது இயல்பாகவே மெதுவாகச் சுழல ஆரம்பிக்கும். அதேபோல மூச்சு அமைதியாகும்போது மனமும் இயல்பாக அமைதியடைய ஆரம்பிக்கும். நீங்கள் தேர்வு அறைக்குள் செல்லும் முன் பதற்றமாக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது ஒருவேளை நேர்முகத் தேர்வுக்காக காத்திருக்கிறீர்கள். அல்லது மருத்துவமனையில் பரிசோதனை முடிவுக்காக காத்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம் மூச்சு தானாகவே மாறிவிடும். அந்த நேரத்தில் மெதுவாகவும் ஆழமாகவும் சுவாசிக்க ஆரம்பித்தால் நம் உடலுக்கு ஒரு செய்தி சென்று சேரும். ஆபத்து எதுவும் இல்லை. அமைதியாக இரு. இது எந்த மந்திரமும் அல்ல. நம் உடலின் இயற்கையான அறிவு. இந்த தலைப்பு உயிர் சக்தி பற்றியும் பேசுகிறது. உயிர் சக்தி என்றால் காபி குடித்த பிறகு வரும் தற்காலிக உற்சாகம் அல்ல. அது அமைதியான, நிலையான உயிர்த்துடிப்பு. காலையில் எழுந்தவுடன் புத்துணர்ச்சியோடு இருப்பது. ஒரு வேலையை முழு ஈடுபாட்டுடன் செய்வது. மாலை வரை தேவையற்ற சோர்வு இல்லாமல் இருப்பது. பலர் உடல் உழைப்புதான் நம் சக்தியை அதிகமாக செலவழிக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அதிக சக்தியை வீணாக்குவது அளவுக்கு மீறிய சிந்தனை. ஒரே பிரச்சனையை 10 முறை யோசித்தாலும் தீர்வு விரைவாக வராது. சக்திதான் குறையும். ஒரு வாக்குவாதம் முடிந்த பிறகும் அதை 2 நாட்கள் மனதில் மீண்டும் மீண்டும் நினைத்தால் சக்தி வடிந்துவிடும். எதிர்காலத்தைப் பற்றி தொடர்ந்து கவலைப்பட்டால் உயிர் சக்தி குறைந்துவிடும். பிராணாயாமமும் விழிப்புணர்வும் ஒன்றாகச் சேரும்போது இந்த தேவையற்ற கசிவுகள் மெதுவாக அணைக்கப்பட ஆரம்பிக்கும். ஒரு கைபேசியின் மின்கலத்தை நினைத்துப் பாருங்கள். பின்னணியில் நிறைய செயலிகள் ஓடிக்கொண்டிருந்தால் மின்கலம் விரைவாக காலியாகிவிடும். அவற்றை மூடிவிட்டால் மின்கலத்தின் ஆயுள் அதிகரிக்கும். நம் மனதில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் பின்னணி எண்ணங்களும் அதுபோலத்தான். ஆசனம் உடலை சீரமைக்கிறது. பிராணாயாமம் மூச்சின் ஓட்டத்தை சமநிலைப்படுத்துகிறது. விழிப்புணர்வு மனதை ஒருமைப்படுத்துகிறது. இந்த மூன்றும் ஒன்றாக இணையும் போது முழுமையான சமநிலை உருவாகிறது. இது உடல் எடையை குறைக்கும் திட்டம் அல்ல. உடலை எவ்வளவு வளைக்க முடியும் என்ற போட்டியும் அல்ல. நீங்கள் கால்விரலை தொடுகிறீர்களா இல்லையா என்பதைக் கொண்டு யோகா உங்களை மதிப்பிடுவதில்லை. நீங்கள் உங்கள் உடலை உணர்கிறீர்களா? உங்கள் மூச்சை கவனிக்கிறீர்களா? உங்களுக்குள் என்ன நடக்கிறது என்பதை விழிப்புணர்வோடு பார்க்கிறீர்களா? அதுதான் உண்மையில் முக்கியமானது. ஒரு இசைக்கலைஞர் தனது இசைக்கருவியை வாசிப்பதற்கு முன் அதைச் சரியாக இசைவாக்குகிறார். நரம்புகள் மிகவும் இறுக்கமாக இருந்தாலும் இனிமையான இசை வராது. மிகவும் தளர்வாக இருந்தாலும் இசை வராது. சரியான சமநிலையில்தான் இனிமையான இசை பிறக்கிறது. நம் உடலும் அதுபோலத்தான். அளவுக்கு அதிகமாக உழைத்தாலும் பிரச்சனை. எந்த அசைவும் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை. சரியான சமநிலையில்தான் ஆரோக்கியம் இருக்கிறது.
ஒவ்வொரு நாளும் சிறிது நேரமாவது விழிப்புணர்வோடு உடலை அசையுங்கள். சிறிது நேரம் விழிப்புணர்வோடு மூச்சை கவனியுங்கள். அதற்குப் பிறகு 2 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து, உங்கள் உடல் எப்படி உணர்கிறது என்பதை கவனியுங்கள். இது மிகவும் சிறிய பயிற்சி போல தோன்றலாம். ஆனால் தினமும் தொடர்ந்து செய்தால், மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். முன்பெல்லாம் காலையில் எழுந்தவுடனே சோர்வாக இருந்திருப்பீர்கள். இப்போது புத்துணர்ச்சி அதிகரிக்கும். முன்பு மன அழுத்தம் வந்தவுடன் மூச்சு வேகமாகிவிடும். இப்போது அதையே நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். முன்பு உடல் கொடுத்த எச்சரிக்கைகளை புறக்கணித்திருப்பீர்கள். இப்போது அதை கேட்க ஆரம்பிப்பீர்கள். இவை அனைத்தும் மெதுவாக நடைபெறும் மாற்றங்கள். ஒரே நாளில் நிகழும் அதிசயங்கள் அல்ல. ஆனால் ஒரு நாள் கவனிக்க முடியாத அளவுக்கு சிறியதாக இருக்கும் மாற்றம், 1 வருடம் தொடர்ந்து பயிற்சி செய்த பிறகு மிகப்பெரிய மாற்றமாக தெரியும். இந்த தலைப்பின் சாராம்சம் என்னவென்றால், ஆசனம் உடலை தயார்படுத்துகிறது. பிராணாயாமம் உயிர் சக்தியின் ஓட்டத்தை சமநிலைப்படுத்துகிறது. விழிப்புணர்வு இந்த 2 அனுபவங்களையும் இன்னும் ஆழமாக்குகிறது. உடல், மூச்சு, மனம் ஆகிய 3ம் ஒரே இசைவில் இயங்க ஆரம்பிக்கும் போது, நம் வாழ்க்கையில் ஒரு புதிய இலகுத்தன்மை, புதிய தெளிவு, புதிய உயிர்த்துடிப்பு இயல்பாக மலர ஆரம்பிக்கின்றன. இப்போது 6வது தலைப்பிற்குச் செல்வோம். ஒருமுகப்படுத்துல், தியானம் மற்றும் சமாதி, உள்ளார்ந்த பரிணாமத்தின் நிலைகள். இந்த தலைப்பு மிகவும் அழகான ஒரு பயணத்தை விவரிக்கிறது. பலர் தியானம் என்றால் ஒரே ஒரு நிலை என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது மெதுவாக நடைபெறும் உள்ளார்ந்த பரிணாம வளர்ச்சி. ஒரு பள்ளி மாணவன் முதல் நாளிலேயே கல்லூரி பட்டதாரியாக முடியாது. ஒரு விதை முதல் நாளிலேயே பெரிய மரமாக முடியாது. அதேபோல் ஒருமுகப்படுத்துல், தியானம், சமாதி என்ற இந்த பயணமும் படிப்படியாகத்தான் நிகழ்கிறது. முதலில் ஒருமுகப்படுத்துல் பற்றி பார்க்கலாம். நம் அன்றாட வாழ்க்கையில் கவனம் எவ்வளவு முக்கியம் என்பதை சிந்தித்துப் பார்த்தாலே புரியும். நீங்கள் ஒரு புத்தகம் படிக்கிறீர்கள். 2 பக்கங்கள் படித்திருப்பீர்கள். திடீரென்று கைபேசியில் ஒரு அறிவிப்பு வருகிறது. அதைத் திறக்கிறீர்கள். அதிலிருந்து ஒரு காணொளி. அதிலிருந்து கருத்துகள். அதிலிருந்து இன்னொரு இணைப்பு. சிறிது நேரம் கழித்து பார்த்தால், புத்தகம் எங்கே இருக்கிறது என்பதையே மறந்துவிடுகிறோம். இது நம் அனைவருக்கும் பரிச்சயமான அனுபவம். மனதிற்கு இடையூறுகள்தான் மிகவும் பிடிக்கும். அது ஒரு வண்ணத்துப் பூச்சியைப் போன்றது. ஒரு மலரிலிருந்து இன்னொரு மலருக்கு பறந்து கொண்டே இருக்கும். ஒரே இடத்தில் அமைதியாக இருக்க விரும்பாது. ஒருமுகப்படுத்துல் என்பது அந்த வண்ணத்துப் பூச்சியை வலுக்கட்டாயமாக பிடிப்பது அல்ல. அதை மெதுவாக ஒரே திசையில் வழிநடத்துவது. ஒரு பூதக்கண்ணாடி மூலம் சூரிய ஒளியை ஒரு காகிதத்தின் மீது ஒருமுகப்படுத்தினால் சில நொடிகளில் தீப்பிடித்துவிடும். அதே சூரிய ஒளி எல்லா இடங்களிலும் பரவியிருந்தால் அந்த விளைவு ஏற்படாது. ஒளி இருக்கிறது. ஆனால் சிதறிக் கிடக்கிறது. நம் மனமும் அப்படித்தான். நமக்குள் சக்தி இருக்கிறது. ஆனால் அது 1000 திசைகளில் சிதறுகிறது. அதனால்தான் நாள் முடிவில் சோர்வாக உணர்கிறோம். ஒருமுகப்படுத்துல் என்பது அந்த சக்தியை ஒரே திசையில் செலுத்துவது. இதற்கான வாய்ப்புகள் அன்றாட வாழ்க்கையிலேயே நிறைய இருக்கின்றன. உணவு சாப்பிடும்போது முழு கவனத்துடன் சாப்பிடுங்கள். யாராவது பேசும்போது முழு மனதுடன் கேளுங்கள். ஒரு வேலையைச் செய்யும்போது அதையே மட்டும் செய்யுங்கள். ஒரே நேரத்தில் பல வேலைகளைச் செய்வதுதான் திறமை என்று நாம் நினைத்தாலும், பல நேரங்களில் அது நம் கவனத்தை மேலும் பலவீனப்படுத்துகிறது. ஒருமுகப்படுத்துல் ஆழமடைய ஆரம்பித்தால், தியானம் இயல்பாக மலர ஆரம்பிக்கும். இதைப் புரிந்து கொள்ள ஒரு நதியை நினைத்துப் பாருங்கள். மலையிலிருந்து புறப்படும் போது அது வேகமாக ஓடும். பாறைகளில் மோதும். சத்தமாக இருக்கும். ஆனால் சமவெளியை அடைந்த பிறகு, அது தானாகவே அமைதியாக ஓட ஆரம்பிக்கும். யாரும் அதை வற்புறுத்தவில்லை. அதன் பயணம்தான் அதை மாற்றிவிட்டது. தியானமும் அப்படித்தான். ஒருமுகப்படுத்துல் ஆழமாகும்போது முயற்சி குறைய ஆரம்பிக்கும். முன்பு கவனம் செலுத்த வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தோம்.
இப்போது விழிப்புணர்வு இயல்பாக தொடர்ந்து ஓட ஆரம்பிக்கும். ஒரு ஓவியர் ஓவியம் வரைகிறார் என்று கற்பனை செய்து பாருங்கள். அவ்வளவு ஆழமாக அதில் மூழ்கியிருப்பார், நேரம் போனதே தெரியாது. யாராவது அழைத்தால்தான் வெளி உலகம் நினைவிற்கு வரும். ஒரு இசையமைப்பாளர் இசை உருவாக்குகிறார். ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார். ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சி செய்கிறார். இந்த தருணங்களில் சில நேரம் அவர்களின் அகங்காரம் மறைந்து போனது போல இருக்கும். தியானத்தில் இந்த அனுபவம் இன்னும் ஆழமாகிறது. ஆரம்பத்தில் கவனிப்பவனும் கவனிக்கப்படும் பொருளும் இரண்டு தனித்தனியாகத் தெரியும். ஆனால் மெதுவாக அந்த பிரிவும் கரைய ஆரம்பிக்கும். இறுதியில் விழிப்புணர்வு மட்டுமே இருக்கும். இதை வார்த்தைகளால் முழுமையாக விளக்குவது மிகவும் கடினம். ஏனென்றால் இது அனுபவிக்க வேண்டிய ஒன்று. அதன் பிறகு இந்த பயணத்தின் ஆழமான நிலையாக சமாதி பற்றி பேசப்படுகிறது. சமாதி என்றவுடன் சிலர் அதை பிரமாண்டமான அதிசய அனுபவமாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த புத்தகம் சொல்லும் சாராம்சம் வேறு. சமாதி என்பது அற்புத மந்திரம் அல்ல. அது முழுமையான உள்ளார்ந்த அமைதி. ஒரு ஏரியை நினைத்துப் பாருங்கள். காற்றே இல்லை. தண்ணீர் முற்றிலும் அமைதியாக இருக்கிறது. அதில் வானம் முழுவதும் தெளிவாக பிரதிபலிக்கிறது. எந்தச் சிதைவும் இல்லை. அதேபோல மனம் முழுமையாக அமைதியடைந்தால் உண்மையே அது இருப்பது போலவே அனுபவிக்க முடியும். பொதுவாக நாம் அனைத்தையும் அகங்காரத்தின் வடிகட்டி வழியாகத்தான் பார்க்கிறோம். எனக்கு இது பிடிக்குமா? இதில் எனக்கு என்ன லாபம்? அவர் என்னை மதித்தாரா? மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? இந்த வடிகட்டிகள்தான் நம் அனுபவங்களை நிறமூட்டுகின்றன. சமாதியில் இந்த வடிகட்டிகள் மெதுவாக கரைய ஆரம்பிக்கின்றன. ஒரு கண்ணாடியின் மேல் தூசி படிந்திருந்தால் அதில் தெரியும் பிரதிபலிப்பு மங்கலாக இருக்கும். அந்த தூசியை துடைத்துவிட்டால் புதிய கண்ணாடி உருவாகவில்லை. ஏற்கனவே இருந்த தெளிவுதான் வெளிப்படுகிறது. சமாதியும் அப்படித்தான். புதிதாக எதையும் சேர்ப்பது அல்ல. ஏற்கனவே நமக்குள் இருக்கும் தூய விழிப்புணர்வை வெளிப்படுத்துவது. இது அன்றாட வாழ்க்கையில் எப்படி உதவும்? யாராவது உங்களை விமர்சித்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முன்பு உடனே எதிர்வினை. அகங்காரம் காயப்படும். தூக்கமில்லாத இரவு. ஆனால் விழிப்புணர்வு ஆழமாகிய பிறகு முதல் எதிர்வினை வந்தாலும் அது விரைவாக கரைந்துவிடும். விமர்சனத்தில் உண்மை இருந்தால் அதிலிருந்து கற்றுக்கொள்வீர்கள். உண்மை இல்லை என்றால் அதை மனதில் சுமந்து செல்ல மாட்டீர்கள். வெற்றி வந்தாலும் அளவுக்கு மீறிய உற்சாகம் இருக்காது. தோல்வி வந்தாலும் முழுமையாக உடைந்து போக மாட்டீர்கள். ஒரு சமநிலை உருவாகும். இதன் பொருள் உணர்ச்சிகளே இருக்காது என்பதல்ல. உணர்ச்சிகள் வரும். சிரிப்பீர்கள். அழுவீர்கள். அன்பு செலுத்துவீர்கள். ஆனால் அவற்றில் உங்களை இழந்துவிட மாட்டீர்கள். ஒரு பெரிய மரத்தை நினைத்துப் பாருங்கள். பலத்த காற்று வீசுகிறது. சிறிய கிளைகள் அசைகின்றன. இலைகள் நடுங்குகின்றன. ஆனால் வேர்கள் வலுவாக இருப்பதால் அந்த மரம் விழுவதில்லை. தியானமும் சமாதியும் மெதுவாக அந்த வேர்களை வலுப்படுத்துகின்றன. வாழ்க்கையில் புயல்கள் வரும். பிரச்சனைகள் வரும். உறவுகள் மாறும். பணம் வரும். பணம் போகும். உடல்நலம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஆனால் உள்ளார்ந்த மையம் மட்டும் உறுதியாக இருக்கும். இந்த உள்ளார்ந்த பரிணாமத்தை வெளியில் யாராலும் அளக்க முடியாது. இதற்கு சான்றிதழ் கிடையாது. பதக்கம் கிடையாது. ஆனால் உங்களைச் சுற்றி இருப்பவர்கள் அதை உணர ஆரம்பிப்பார்கள். முன்பு சிறிய விஷயத்திற்கே கோபப்பட்ட நீங்கள் இப்போது அமைதியாக இருக்கிறீர்கள். முன்பு சிறிய பிரச்சனைக்கே பதற்றப்பட்ட நீங்கள் இப்போது நிதானமாகச் சமாளிக்கிறீர்கள். முன்பு ஒப்பீடு அதிகமாக இருந்தது. இப்போது திருப்தி அதிகமாக இருக்கிறது. இந்த மாற்றம்தான் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி. இந்த தலைப்பின் முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், ஒருமுகப்படுத்தல் என்பது சிதறிக் கிடக்கும் மனதை ஒரே திசையில் கொண்டு வருவது. தியானம் என்பது அந்த ஒருமுகமான விழிப்புணர்வு இயல்பாக பாயும் நிலை. சமாதி என்பது முழுமையான உள்ளார்ந்த அமைதி, அகங்காரம் கரைந்து தூய தெளிவு மட்டுமே எஞ்சியிருக்கும் நிலை.
இவை மூன்றும் தனித்தனியான இலக்குகள் அல்ல. ஒரே பயணத்தின் மூன்று இயல்பான நிலைகள். ஒரு நிலை ஆழமடையும் போது அடுத்த நிலை தானாகவே மலர ஆரம்பிக்கும். அதுவே இந்த உள்ளார்ந்த பரிணாமத்தின் அழகான சாராம்சம். இப்போது 7வது தலைப்பிற்குச் செல்வோம். கர்மா, அகங்காரம், மனப்பதிவுகள் மற்றும் மனவேதனையிலிருந்து விடுதலை. இந்த தலைப்பு நம் அனைவரின் வாழ்க்கையுடனும் மிகவும் நெருக்கமாக தொடர்புடைய ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது. நாம் துன்பப்படுகிறோம். மன அழுத்தத்தை அனுபவிக்கிறோம். பயம் வருகிறது. கோபம் வருகிறது. பொறாமை வருகிறது. குற்ற உணர்வு வருகிறது. ஆனால் இந்த மனவேதனைகள் அனைத்தும் வெளியே நடக்கும் சம்பவங்களால் மட்டும்தானா? அல்லது நமக்குள் நடைபெறும் செயல்முறைகளாலா? இந்த கேள்விக்குத்தான் இந்த தலைப்பு பதில் அளிக்கிறது. முதலில் கர்மா பற்றி பேசுவோம். கர்மா என்பது பலர் தவறாக புரிந்து கொள்ளும் ஒரு கருத்து. சிலர் அதை தண்டனை வழங்கும் ஒரு அமைப்பைப் போல பார்க்கிறார்கள். நான் இப்போது கஷ்டப்படுகிறேன் என்றால் இது கர்மாஹு. அவருக்கு நல்லது நடக்கிறது என்றால் அதுவும் கர்மாஹு. ஆனால் கர்மாவை இவ்வளவு எளிமையாக விளக்க முடியாது. இந்த தலைப்பின் சாராம்சம் என்னவென்றால், கர்மா என்பது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு பழக்கமும் நம் எதிர்கால அனுபவங்களை உருவாக்கும் இயற்கையான செயல்முறை. ஒரு எளிய உதாரணத்தை பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் இரவு 3 மணி வரை கைபேசியை பயன்படுத்துகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தூக்கம் குறைகிறது. காலையில் சோர்வாக எழுகிறீர்கள். அலுவலகத்தில் கவனம் செலுத்த முடியவில்லை. மனநிலை அடிக்கடி மாறுகிறது. இது யாரோ கொடுத்த தண்டனை அல்ல. இது நம் செயல்களின் இயல்பான விளைவு. அதேபோல் தினமும் சிறிது நேரம் அமைதியாக சுவாசிக்கிறீர்கள். விழிப்புணர்வை பயிற்சி செய்கிறீர்கள். உடல் நலத்தை பராமரிக்கிறீர்கள். சில நாட்கள் கழித்து உடலும் மனமும் இலகுவாக இருப்பதை உணர ஆரம்பிப்பீர்கள். இதுவும் அதேபோல் இயல்பான விளைவுதான். அதனால்தான் கர்மா என்பது பயத்தை உருவாக்கும் கருத்து அல்ல. அது பொறுப்புணர்வை நினைவூட்டும் ஒரு வாழ்க்கை விதியு. அகங்காரம், ஈகோ. இப்போது அகங்காரத்தை பற்றி பார்க்கலாம். அகங்காரம் என்பது தன்னம்பிக்கை அல்ல. இந்த இரண்டையும் குழப்பிக் கொள்ளக் கூடாது. தன்னம்பிக்கை என்றால் என்னால் முடியும் யூத். அகங்காரம் என்றால் என்னைவிட பெரியவர் யாருமில்லை யூத். ஒரு அலுவலகத்தில் உங்கள் யோசனையை ஏற்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே கோபம் வருகிறது. என்னை மதிக்கவில்லை யூத் என்று தோன்றுகிறது. அல்லது வீட்டில் யாராவது உங்கள் ஆலோசனையை கேட்கவில்லை. உடனே மனம் புண்படுகிறது. உண்மையில் காயப்படுவது யார்? உங்கள் உண்மையான சுயமா? அல்லது உங்கள் அகங்காரமா? அகங்காரத்திற்கு எப்போதும் அங்கீகாரம் வேண்டும். பாராட்டு வேண்டும். மதிப்பு வேண்டும். ஒப்பீடு பிடிக்கும். வெற்றி பிடிக்கும். அதனால்தான் அது எப்போதும் சோர்வாகவே இருக்கும். ஒரு பலூனில் அளவுக்கு அதிகமாக காற்றை நிரப்பினால் என்ன ஆகும்? ஒரு சிறிய ஊசி போதும். அது உடைந்து விடும். அகங்காரமும் அப்படித்தான். அதை எவ்வளவு பெரிதாக உருவாக்குகிறோமோ அவ்வளவு எளிதாக அது காயமடையும். மனப்பதிவுகள், கண்டிஷனிங். அடுத்ததாக மிகவும் முக்கியமான விஷயம் மனப்பதிவுகள். நாம் பிறக்கும்போது நம் மனம் வெற்றில் பலகையைப் போன்றது. பிறகு மெதுவாக பெற்றோர், பள்ளி, உறவினர்கள், சமூகம், ஊடகங்கள், நண்பர்கள், வாழ்க்கை அனுபவங்கள், இவர்கள் அனைவரும் நம் மனதில் பல பதிவுகளை உருவாக்குகிறார்கள். நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் ஹூட். வெற்றி என்றால் இதுதான் ஹூட். பணம் இருந்தால்தான் மகிழ்ச்சியூட். எல்லோரும் உன்னை பாராட்டினால்தான் நீ மதிப்புள்ளவன் ஹூட். இப்படி பல நம்பிக்கைகள் நம் மனதில் பதிந்து விடுகின்றன. ஆனால் ஒரு கேள்வி. இந்த நம்பிக்கைகளில் எத்தனை நம் சொந்த அனுபவத்திலிருந்து வந்தவை? எத்தனை மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கப்பட்டவை? ஒரு கணினி மென்பொருளில் பழைய நிரல் இருந்தால் அதன்படியே அது செயல்படும். அதேபோல நம் மனப்பதிவுகளும் நம் எதிர்வினைகளை நிர்ணயிக்கின்றன. சிறுவயதில் யாராவது நீ புத்திசாலி இல்லை யூத்
என்று சொன்னார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை மனம் உண்மையாக ஏற்றுக்கொண்டது. பெரியவனான பிறகும் புதிய வாய்ப்புகள் வந்தால் பயம் வரும். என்னால் முடியாது என்று தோன்றும். உண்மையில் திறமை இருக்கலாம். ஆனால் பழைய மனப்பதிவுதான் முடிவெடுக்கிறது. இதைத்தான் விழிப்புணர்வு மெதுவாக கரைக்க ஆரம்பிக்கிறது. இன்னொரு வாழ்க்கை உதாரணத்தை பார்ப்போம். 2 பேர் ஒரே தோல்வியை சந்திக்கிறார்கள். ஒருவர், இதிலிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன் என்று முன்னேறுகிறார். மற்றொருவர், நான் பயனற்றவன் என்று முடிவு செய்துவிடுகிறார். சம்பவம் ஒன்றுதான், விளைவு வேறுபடுகிறது. அந்த வித்தியாசம் எங்கே? மனப்பதிவுகளில். மனவேதனை, சைக்காலஜிக்கல் சஃபரிங். மனவேதனையைப் பற்றி பேசும்போது இந்த தலைப்பு மிகவும் ஆழமான ஒரு உண்மையைச் சொல்கிறது. வலி என்பது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதது. உறவு முறியலாம். உடல்நல பிரச்சனை வரலாம். பண இழப்பு ஏற்படலாம். அன்பான ஒருவரை இழக்க நேரிடலாம். இந்த வலி இயற்கையானது. ஆனால் மனவேதனை என்பது அந்த வலியை பல ஆண்டுகள் மனதில் சுமந்து செல்வது. அதே சம்பவத்தை மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொண்டிருப்பது. இப்படி இருந்திருந்தால் ஏன் எனக்கு மட்டும் இப்படியாயிற்று? அப்போது நான் வேறு விதமாகச் செய்திருக்கலாமே. இப்படிப்பட்ட முடிவில்லாத மன உரையாடல்கள்தான் அந்த வலியை இன்னும் பெரிதாக்குகின்றன. ஒரு முள் காலில் குத்திவிட்டது என்று நினைத்துப் பாருங்கள். அதை உடனே எடுத்துவிட்டால் சிறிது வலி இருக்கும். ஆனால் அதை எடுக்காமல் தினமும் அதையே அழுத்திக் கொண்டிருந்தால் காயம் பெரிதாகிவிடும். பழைய நினைவுகளும் அப்படித்தான். அவற்றை மீண்டும் மீண்டும் கிளறிக்கொண்டே இருந்தால் குணமடைவது தாமதமாகும். விடுதலை என்பது நினைவுகளை அழித்து விடுவது அல்ல. நினைவுகள் இருந்தாலும் அவை நம் நிகழ்கால வாழ்க்கையை ஆள அனுமதிக்காமல் இருப்பதுதான் உண்மையான விடுதலை. ஒரு திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்துவிட்டீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். திரைப்படம் முடிந்துவிட்டது. ஆனால் நீங்கள் இன்னும் திரையரங்கிற்குள்ளேயே அமர்ந்து அதே உச்சக்கட்ட காட்சியை நினைத்து அழுது கொண்டே இருந்தால் என்ன அர்த்தம்? கடந்த காலம் ஏற்கனவே முடிந்துவிட்டது. ஆனால் மனம் இன்னும் அதிலேயே சிக்கியிருக்கிறது. விழிப்புணர்வு நம்மை மெதுவாக நிகழ்காலத்திற்கு மீண்டும் அழைத்து வருகிறது. இந்த தலைப்பு இன்னொரு அழகான பாடத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஒரு ஆசிரியராக இருக்கலாம். தோல்வி வந்தால் பொறுமையை கற்றுக்கொள்ளலாம். வெற்றி வந்தால் நன்றியுணர்வை கற்றுக்கொள்ளலாம். இழப்பு வந்தால் பற்றின்மையை கற்றுக்கொள்ளலாம். அன்பு வந்தால் கருணையை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அகங்காரம் இடையில் வந்துவிட்டால் இந்த பாடங்கள் அனைத்தையும் நாம் தவறவிடுகிறோம். விழிப்புணர்வு இருந்தால் வாழ்க்கையின் ஒவ்வொரு பாடமும் தெளிவாக தெரியும். மெதுவாக நம் எதிர்வினைகள் குறைய ஆரம்பிக்கும். ஒப்பீடு குறையும். எல்லோரிடமும் அங்கீகாரம் தேடும் பழக்கம் குறையும். உள்ளார்ந்த தன்னம்பிக்கை அதிகரிக்கும். யாராவது பாராட்டினாலும் அமைதி, விமர்சித்தாலும் அமைதி. ஏனென்றால் நம் மதிப்பு பிறரின் கருத்துகளில் இல்லை. அது நம் சொந்த விழிப்புணர்வில் இருக்கிறது. இந்த தலைப்பின் முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், கர்மா என்பது நம் செயல்கள் நம் எதிர்கால அனுபவங்களை உருவாக்கும் இயற்கையான செயல்முறை. அகங்காரம் என்பது நம் உண்மையான சுயம் அல்ல, அது தற்காலிகமாக உருவான அடையாளம். மனப்பதிவுகள் என்பது பல ஆண்டுகளாக மனதில் சேமிக்கப்பட்டுள்ள பழைய நிரல்கள். மனவேதனை என்பது சம்பவங்களால் அல்ல, அந்த சம்பவங்களோடு மனம் தொடர்ந்து ஒட்டிக்கொள்வதால் உருவாகிறது. விழிப்புணர்வு வளர வளர இந்த பழைய மனப்பதிவுகள் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். அப்போது வாழ்க்கையில் வலி இருந்தாலும் தேவையற்ற மனவேதனை இல்லாமல் அதிக சுதந்திரத்துடனும் அதிக அமைதியுடனும் வாழ முடியும். இப்போது 8வது தலைப்பிற்குச் செல்வோம். சித்திகள், ஆன்மீக சக்திகள், பற்றின்மை மற்றும் ஆன்மீக பாதையின் சிக்கல்கள். இந்த தலைப்பு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது. ஆன்மீக பயணம் என்று சொன்னவுடன் சிலருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். தியானம் செய்தால் விசேஷமான சக்திகள் கிடைக்குமா? எதிர்காலத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியுமா? மற்றவர்களின் மனதை படிக்க முடியுமா? அசாதாரணமான அனுபவங்கள் வருமா?
இப்படி பல கேள்விகள் எழும். ஆனால் இந்த தலைப்பு சொல்லும் மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், ஆன்மீக பயணத்தின் இலக்கு அற்புத சக்திகள் அல்லையோ, அதன் உண்மையான இலக்கு உள்ளார்ந்த சுதந்திரம். சித்திகள் என்பது பாரம்பரிய ஆன்மீக நூல்களில் கூறப்படும் சில விசேஷமான திறன்களை குறிக்கும். ஆனால் இந்த தலைப்பு ஒரு முக்கியமான எச்சரிக்கையையும் வழங்குகிறது. பயணத்தின் போது சில அசாதாரண அனுபவங்கள் வந்தாலும் அவற்றிலேயே நின்றுவிடக்கூடாது. அவற்றை இறுதி இலக்காக நினைக்கக்கூடாது. ஒரு எளிய உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் சென்னையிலிருந்து ஊட்டிக்கு சுற்றுலா செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வழியில் அழகான அருவிகள் வருகின்றன. மலைகள் வருகின்றன. பார்வை முனைகள் வருகின்றன. அங்கே சிறிது நேரம் நின்று ரசிக்கலாம். புகைப்படங்கள் எடுக்கலாம். ஆனால் அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட்டால் ஊட்டியை அடைய முடியுமா? முடியாது. அதேபோல் ஆன்மீக பாதையிலும் சில அழகான அனுபவங்கள் வரலாம். ஆழமான அமைதி கிடைக்கலாம். மனதில் இலகுவான உணர்வு தோன்றலாம். வித்தியாசமான கனவுகள் வரலாம். உள்ளுணர்வு கூர்மையாகலாம். ஆனால் இவை அனைத்தும் பயணத்தின் வழிகாட்டும் பலகைகளை போன்றவை. இறுதி இலக்கு அல்ல. பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுமா? அகங்காரம் அமைதியாக மீண்டும் உள்ளே நுழைகிறது. முன்பு அது நான் பணக்காரன் ஹூட், நான் படித்தவன் ஹூட், நான் பிரபலமானவன் ஹூட் என்று சொன்னது. ஆன்மீக பாதையில் வந்த பிறகு அதே அகங்காரம் புதிய ஆடை அணிகிறது. நான் ஆன்மீகத்தில் உயர்ந்தவன் ஹூட், நான் தினமும் தியானம் செய்கிறேன் ஹூட், நான் வேறு நிலை ஹூட். இதுதான் மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் பொருளாதார அகங்காரமும் ஆன்மீக அகங்காரமும் இரண்டுமே அகங்காரம்தான். ஒரு மாணவன் பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்குப் பிறகு மற்ற அனைவரையும் தாழ்வாக பார்க்க ஆரம்பித்துவிட்டான். அப்போது அவனுடைய கற்றல் அங்கேயே நின்றுவிடும். அதேபோல் ஆன்மீக பயணத்திலும் எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது ஹூட் என்று நினைத்துவிட்டால் வளர்ச்சி அங்கேயே நின்றுவிடும். இந்த தலைப்பு சொல்லும் முக்கியமான பாடம் என்னவென்றால், உண்மையான ஞானம் நம்மை மேலும் பணிவானவர்களாக மாற்ற வேண்டும். அறிவு அதிகரிக்க அதிகரிக்க பணிவும் அதிகரிக்க வேண்டும். தியானம் ஆழமடைய எளிமையும் வளர வேண்டும். அமைதி அதிகரிக்க அதிகரிக்க கருணையும் பெருக வேண்டும். இல்லையென்றால் பயணம் தவறான திசையில் செல்கிறது. ஒரு மருத்துவரை நினைத்து பாருங்கள். பல ஆண்டுகள் அனுபவம் இருந்தாலும் நோயாளிகளிடம் மிகவும் பணிவாக பேசுகிறார். இன்னும் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். அவர்தான் உண்மையான நிபுணர். மற்றொருவர் கொஞ்சம் அனுபவம் வந்தவுடனே எனக்கு எல்லாம் தெரியும் ஹூட் என்று நடந்து கொள்கிறார். இவர்களில் தொடர்ந்து வளரப்போவது யார்? நிச்சயமாக முதல் மருத்துவர்தான். ஆன்மீகமும் அப்படித்தான். பற்றின்மை, டிட்டாச்மெண்ட். இந்த தலைப்பில் வரும் இன்னொரு முக்கியமான கருத்து பற்றின்மை. பற்றின்மை என்றால் குடும்பத்தை விட்டுவிட்டு காட்டிற்குப் போவது அல்ல. பணத்தை வெறுப்பது அல்ல. வேலையை விட்டு வெளியேறுவதும் அல்ல. பற்றின்மை என்பது பற்றின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவது. ஒரு பெற்றோர் தன் குழந்தையை மிகவும் அன்பாக நேசிக்கிறார். அது இயல்பானது. ஆனால் அந்த அன்பு பயமாக மாறிவிட்டால் என்ன ஆகும்? என் குழந்தை நான் சொல்வதை மட்டும்தான் செய்ய வேண்டும் ஹூட். அவன் என்னைப் போலத்தான் இருக்க வேண்டும் ஹூட். அப்போது அன்பு மெதுவாக கட்டுப்பாடாக மாற ஆரம்பிக்கிறது. உண்மையான அன்பு சுதந்திரத்தை அளிக்கும். பற்று கட்டுப்படுத்த முயலும். பற்றின்மை என்றால் அன்பு இல்லாத நிலை அல்ல. உடைமையாக்கும் மனப்பான்மை இல்லாமல் அன்பு செலுத்தும் நிலை. ஒரு வண்ணத்துப் பூச்சி உங்கள் கையின் மீது வந்து அமர்ந்திருக்கிறது என்று நினைத்துப் பாருங்கள். அதை மிகவும் இறுக்கமாக பிடித்தால் அது இறந்துவிடும். முழுவதுமாக புறக்கணித்தால் பறந்துவிடும். மென்மையாக இருந்தால் அது சில நிமிடங்கள் இயல்பாக அங்கேயே இருக்கும். உறவுகளும் அப்படித்தான். ஒரு உறவை அளவுக்கு அதிகமாக பற்றிக் கொள்வது துன்பத்தை உருவாக்கும். மாறாக ஒருவருக்கொருவர் மரியாதையுடனும் சுதந்திரமான இடத்தையும் கொடுத்தால் அந்த உறவு ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும்.
இந்த தலைப்பு ஆன்மீக பாதையில் இருக்கும் மறைந்திருக்கும் சிக்கல்கள் பற்றியும் பேசுகிறது. இந்த சிக்கல்களில் முதல் ஒன்று ஒப்பீடு. அவர் மிகவும் ஆழமாக தியானம் செய்கிறார்கள். நான் இன்னும் அந்த நிலையை அடையவில்லையோ, அல்லது அதற்கு நேர்மாறாக நான் அவரை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறேன். இந்த இரண்டு எண்ணங்களுமே தேவையற்றவை. ஆன்மீக பயணம் என்பது மிகவும் தனிப்பட்ட பயணம். ஒரு மலர் ஜனவரி மாதத்தில் மலர்கிறது, மற்றொரு மலர் ஏப்ரல் மாதத்தில் மலர்கிறது. இரண்டுமே தங்களுக்கான சரியான நேரத்தில்தான் மலர்கின்றன. இரண்டாவது சிக்கல் எதிர்பார்ப்பு. நாளை முதல் தியானம் செய்தால் மனம் முழுமையாக அமைதியாகிவிட வேண்டும். ஒரு மாதம் பயிற்சி செய்தால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஆனால் வாழ்க்கை அப்படி இயங்குவதில்லை. தியானம் பிரச்சனைகளை அகற்றுவதில்லை, அவற்றைச் சமாளிக்கும் நம் திறனை வளர்க்கிறது. மூன்றாவது சிக்கல் அனுபவங்களை சேகரிப்பது. சிலர் தியானத்தின் போது கிடைக்கும் அனுபவங்களிலேயே முழு கவனத்தையும் செலுத்துவார்கள். ஒரு ஒளியை பார்த்தேன், ஒரு விசித்திரமான ஒலியை கேட்டேன், இப்படி ஒரு அனுபவம் கிடைத்தது. ஒரு அனுபவம் முடிந்தவுடன் அடுத்த அனுபவத்தை தேட ஆரம்பித்து விடுவார்கள். இதுவும் ஒரு வகையான பற்றுதல்தான். விழிப்புணர்வு என்பது அனுபவங்களை சேகரிப்பது அல்ல. அனுபவங்கள் வரட்டும், போகட்டும், அவற்றை அமைதியாக கவனித்தால் போதும். ஒரு பயணி சாலையில் இருக்கும் மைல்கல்லை கட்டிப்பிடித்துக் கொண்டு அங்கேயே உட்கார்ந்து விட்டால் அவனால் இலக்கை அடைய முடியுமா? முடியாது. மைல்கல் வழியைக் காட்டுகிறது, அது இலக்கு அல்ல. அதேபோல ஆன்மீக அனுபவங்களும் வழிகாட்டும் அடையாளங்கள் மட்டுமே. அவை இறுதி உண்மை அல்ல. இந்த பயணத்தில் இன்னொரு அழகான குணம் இயல்பாக வளர ஆரம்பிக்கும். அது நன்றியுணர்வு. யாரிடமும் நம்மை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. யாருடைய அங்கீகாரத்தையும் தேட வேண்டியதில்லை. நம்முடைய பயணத்தை நாமே ரசிக்க ஆரம்பிப்போம். முன்பெல்லாம் எதையாவது அடைய வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டிருந்தோம். இப்போது ஒவ்வொரு அடியையும் ரசிக்க கற்றுக்கொள்கிறோம். முன்பு இலக்கு மட்டுமே முக்கியமாக இருந்தது. இப்போது பயணமும் அழகாகத் தோன்றுகிறது. இதுதான் பற்றின்மையின் அழகு. வாழ்க்கையில் வெற்றி வந்தாலும் புன்னகையுடன் இருப்பீர்கள். தோல்வி வந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொள்வீர்கள். பாராட்டு வந்தாலும் அமைதி, விமர்சனம் வந்தாலும் அமைதி. ஏனென்றால் உங்கள் அடையாளம் வெளியில் நடக்கும் சம்பவங்களில் இல்லை, உங்களுக்குள் வளர்ந்த விழிப்புணர்வில்தான் இருக்கிறது. இந்த தலைப்பின் முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், சித்திகளோ அல்லது அசாதாரண அனுபவங்களோ கிடைத்தாலும் அவற்றிலேயே சிக்கிக்கொள்ளக் கூடாது. ஆன்மீக பாதையில் மிகப்பெரிய ஆபத்து அகங்காரம் புதிய வடிவத்தில் மீண்டும் தோன்றுவதுதான். உண்மையான ஆன்மீகம் நம்மை மேலும் பணிவாகவும் எளிமையாகவும் கருணை உள்ளவர்களாகவும் மாற்ற வேண்டும். பற்றின்மை என்பது வாழ்க்கையை நிராகரிப்பது அல்ல. உடைமையாக்கும் மனப்பான்மை இல்லாமல் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பது. இந்த பயணத்தில் கிடைக்கும் அனுபவங்களும் சக்திகளும் சாதனைகளும் அனைத்தும் தற்காலிகமான மைல்கற்கள் மட்டுமே. இறுதி இலக்கு எப்போதும் தூய விழிப்புணர்வு, முழுமையான சுதந்திரம் மற்றும் ஆழ்ந்த உள்ளார்ந்த அமைதி மட்டுமே. இப்போது 9வது தலைப்பிற்குச் செல்வோம். தூய விழிப்புணர்வு மற்றும் உள் அமைதியின் மூலம் சுய உணர்தல். இந்த தலைப்பு இந்த ஆடியோபுக்கில் மிகவும் ஆழமான பகுதிகளில் ஒன்றாகும். இது நான் யார் என்ற அடிப்படையான கேள்விக்கான பதிலை தேடும் ஒரு உள்ளார்ந்த பயணம். சிறு வயதிலிருந்தே நாம் நம்மை பற்றிய பல அடையாளங்களை சேகரித்துக் கொண்டே வருகிறோம். நான் இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன். நான் ஒரு பொறியாளர். நான் ஒரு தொழிலதிபர். நான் ஒரு தந்தை. நான் ஒரு தாய். நான் ஒரு நண்பன். இந்த அடையாளங்கள் வாழ்க்கைக்கு தேவையானவைதான். ஆனால் இவை அனைத்திற்கும் பின்னால் இருக்கும் உண்மையான நான் யார், அதைத்தான் இந்த தலைப்பு ஆராய்கிறது. சற்று யோசித்துப் பாருங்கள். நம் வாழ்க்கை முழுவதும் மாற்றங்களால்தான் நிரம்பியுள்ளது. சிறுவயதில் இருந்த உடல் வேறு, இளமையில் இருந்த உடல் வேறு, இப்போது இருக்கும் உடல் வேறு. எண்ணங்கள் மாறிவிட்டன, நண்பர்கள் மாறிவிட்டார்கள், வீடு மாறிவிட்டது,
வேலை மாறிவிட்டது. விருப்பங்கள் மாறிவிட்டன. ஆனால் இந்த எல்லா மாற்றங்களையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருக்கும் ஒரு விழிப்புணர்வு மட்டும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் இந்த தலைப்பு நமக்கு காட்டுகிறது. ஒரு திரையரங்கை நினைத்துப் பாருங்கள். திரையில் சண்டை படம் ஓடும், நகைச்சுவை படம் ஓடும், பயங்கர படம் ஓடும், காதல் கதை ஓடும். படங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் திரை மாறுகிறதா? இல்லை. அது அதே திரையாகத்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நடக்கும் அனுபவங்கள் எல்லாம் திரைப்படங்களைப் போன்றவை. விழிப்புணர்வே அந்த திரை. நம் பிரச்சனை என்னவென்றால், திரையை மறந்துவிட்டு திரைப்படத்தோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதுதான். சோகம் வந்தால் நானே சோகம் என்று நம்பிவிடுகிறோம். தோல்வி வந்தால் நானே தோல்வியூ என்று நினைக்கிறோம். வெற்றி வந்தால் நானே வெற்றியூ என்று கருதுகிறோம். ஆனால் விழிப்புணர்விலிருந்து பார்த்தால் இவை அனைத்தும் தற்காலிக அனுபவங்கள் மட்டுமே. வானத்தை நினைத்துப் பாருங்கள். காலையில் நீலமாக இருக்கும், மாலையில் ஆரஞ்சு நிறமாக இருக்கும், இரவில் இருண்டுவிடும். மேகங்கள் வரும், மழை பெய்யும், மின்னல் தோன்றும். ஆனால் வானத்திற்கு ஏதாவது ஆகிறதா? இல்லை. அதேபோல விழிப்புணர்வும் எதனால் பாதிக்கப்படாது. உணர்ச்சிகள் வரலாம், எண்ணங்கள் வரலாம், உடல் வயதாகலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் விழிப்புணர்வு அமைதியான சாட்சியாக தொடர்ந்து இருக்கும். உள் அமைதி என்றால் என்ன? பலர் அமைதி என்றால் சத்தமில்லாத இடம் என்று நினைக்கிறார்கள். காட்டுக்குச் சென்றால் அமைதி, கோவிலுக்குச் சென்றால் அமைதி, மலையின் உச்சிக்குச் சென்றால் அமைதி. ஆனால் இந்த தலைப்பு சொல்லும் அமைதி அதைவிட மிகவும் ஆழமானது. வெளியில் போக்குவரத்து சத்தம் இருக்கலாம், குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கலாம், அலுவலகம் மிகவும் பரபரப்பாக இருக்கலாம். ஆனால் உள்ளே ஒரு அமைதி இருக்கும். அதுதான் உள் அமைதியும். ஒரு பெருங்கடலை நினைத்துப் பாருங்கள். மேற்பரப்பில் பெரிய அலைகள், புயல், பலத்த காற்று, இரைச்சல். ஆனால் கடலின் ஆழத்தில் என்ன இருக்கிறது? முழுமையான அமைதி. நம் மனம் கடலின் மேற்பரப்பைப் போன்றது. விழிப்புணர்வு கடலின் ஆழத்தைப் போன்றது. தியானம் நம்மை மெதுவாக மேற்பரப்பிலிருந்து அந்த ஆழத்திற்கு கொண்டு செல்கிறது. இந்த புரிதல் அன்றாட வாழ்க்கையில் எப்படி உதவுகிறது? யாராவது உங்களிடம் கடுமையாக பேசிவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முன்பு நாள் முழுவதும் மனம் கலங்கியிருக்கும். இப்போது கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்தால் அந்த வார்த்தைகள் கேட்கும், உணர்ச்சியும் வரும். ஆனால் உங்களுக்குள் இருக்கும் அந்த அமைதியான இடம் குலையாது. அல்லது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். முன்பு பதற்றம், பயம், தூக்கமில்லாத இரவுகள். இப்போது கவலை இருக்கும். தேவையான நடவடிக்கைகளையும் எடுப்பீர்கள். ஆனால் தேவையற்ற மனவேதனை குறைந்திருக்கும். வித்தியாசம் என்ன? பிரச்சனை மறைந்துவிடவில்லை. ஆனால் அந்த பிரச்சனையை அனுபவிக்கும் விழிப்புணர்வு முதிர்ச்சியடைந்து விட்டது. சுய உணர்தல் என்பது புதிதாக எதையாவது உருவாக்குவது அல்ல. ஏற்கனவே இருக்கும் உண்மையை மீண்டும் கண்டுபிடிப்பது. ஒரு கண்ணாடியின் மீது பல வருடங்களாக தூசி படிந்திருக்கிறது. புதிய கண்ணாடி செய்ய வேண்டியதில்லை. தூசியை துடைத்தால் போதும். பிரதிபலிப்பு தானாகவே தெளிவாகிவிடும். அதேபோல் விழிப்புணர்வும் ஏற்கனவே நமக்குள் இருக்கிறது. எண்ணங்கள், பயம், மனப்பதிவுகள், அகங்காரம், ஒப்பீடு, பற்று. இந்த தூசிகள் மெதுவாக விலகும்போது நம்முடைய உண்மையான இயல்பு தானாகவே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இந்த நிலையில் மகிழ்ச்சியின் அர்த்தமும் மாறிவிடும். முன்பெல்லாம் மகிழ்ச்சி என்றால் பதவி உயர்வு, புதிய கார், புதிய கைபேசி, விடுமுறை பயணம், பாராட்டு, சமூக ஊடக விருப்பங்கள், பின்தொடர்பவர்கள். இப்போது மகிழ்ச்சி என்றால் அமைதியான ஒரு காலை, ஆழமான ஒரு மூச்சு, அர்த்தமுள்ள ஒரு உரையாடல்,
இயற்கையில் ஒரு நடைப்பயணம். அமைதியாக அமர்ந்திருக்கும் சில நிமிடங்கள். ஏனென்றால் மகிழ்ச்சி வெளியில் உள்ள பொருட்களிலிருந்து வருவதில்லை என்பதை இப்போது அனுபவமாக உணர ஆரம்பித்திருப்பீர்கள். இதன் பொருள் உலகத்தை விட்டு விலக வேண்டும் என்பதல்ல. வாழ்க்கையை ரசிக்கக்கூடாது என்பதும் அல்ல. உண்மையில் இதற்கு நேர்மாறானதே நடக்கிறது. விழிப்புணர்வு ஆழமடையும் போது வாழ்க்கை இன்னும் அழகாகத் தெரிகிறது. முன்பு பூவை பார்த்தோம். இப்போது அந்த பூவை உண்மையாக பார்க்கிறோம். முன்பு சாப்பிட்டோம். இப்போது அதன் சுவையை முழுமையாக அனுபவிக்கிறோம். முன்பு குடும்பத்தோடு இருந்தோம். ஆனால் மனம் கைபேசியில்தான் இருந்தது. இப்போது குடும்பத்தோடு இருக்கும்போது முழு இருப்போடு இருக்கிறோம். இதுதான் விழிப்புணர்வின் பரிசு. உள் அமைதி வளரும்போது இன்னொரு பெரிய குணமும் உருவாகிறது. அது ஏற்றுக்கொள்ளுதல். ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் எதையும் செய்யாமல் அமைதியாக அமர்ந்திருப்பது அல்ல. முதலில் உண்மையை உண்மையாக ஏற்றுக்கொள்வது. அதன் பிறகு சரியான செயலைச் செய்வது. மழை பெய்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். மழை பெய்யக்கூடாது என்று கோபப்பட்டால் மழை நின்றுவிடுமா? இல்லை. குடையை எடுத்துக்கொண்டு நடந்தால்தான் நடைமுறை தீர்வு. வாழ்க்கைச் சூழ்நிலைகளும் அப்படித்தான். உண்மையை ஏற்றுக்கொண்டால் தெளிவு வரும். தெளிவு வந்தால் சரியான செயலும் வரும். எதிர்ப்பு மட்டுமே இருந்தால் குழப்பம்தான் உருவாகும். விழிப்புணர்வு ஆழமடைய ஒரு புதிய சுதந்திரம் உருவாகும். மக்கள் உங்களை பாராட்டினாலும் புன்னகை. விமர்சித்தாலும் புன்னகை. வெற்றி வந்தாலும் நன்றியுணர்வு. தோல்வி வந்தாலும் கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை. ஏனென்றால் உங்கள் அடையாளம் சம்பவங்களில் இல்லை, தூய விழிப்புணர்வில்தான் இருக்கிறது. இந்த நிலையில் தனிமையும் வேறு அர்த்தம் பெறுகிறது. ஏனென்றால் உங்கள் சொந்த துணையை நீங்கள் ரசிக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். அமைதியாக அமர்ந்திருப்பது சலிப்பாகத் தோன்றாது. புத்துணர்ச்சியாகத் தோன்றும். மனம் மெதுவாக நண்பனாக மாறிவிடும். வாழ்க்கை ஒரு சுமையாகத் தெரியாது. ஒரு அழகான பயணமாகத் தோன்றும். இந்த தலைப்பின் முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், சுய உணர்தல் என்பது புதிதாக யாரோ ஒருவராக மாறுவது அல்ல. நீங்கள் உண்மையில் எப்போதும் யாராக இருந்தீர்களோ அதை மீண்டும் கண்டுபிடிப்பது. தூய விழிப்புணர்வு என்பது எல்லா அனுபவங்களையும் கவனித்துக் கொண்டிருக்கும் அமைதியான சாட்சி. உள் அமைதி என்பது சத்தமில்லாத இடம் அல்ல, எந்தச் சூழ்நிலையிலும் நமக்குள் இருக்கும் அசைக்க முடியாத அமைதி. விழிப்புணர்வு ஆழமடையும் போது அகங்காரம், பயம், ஒப்பீடு, பற்று ஆகியவை மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். அப்போது வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் அதிக தெளிவோடும், அதிக அன்போடும், அதிக சுதந்திரத்தோடும் அனுபவிக்க ஆரம்பிப்போம். இப்போது 10வது மற்றும் இறுதித் தலைப்பிற்குச் செல்வோம். கைவல்யம், இறுதி விடுதலையும் தனிப்பட்ட விழிப்புணர்வு பரம்பொருளுடன் ஒன்றாகும் நிலையம். இந்தத் தலைப்புதான் இந்த ஆடியோபுக்கின் உச்சநிலை. இது ஒரு இறுதி இலக்கை போலத் தோன்றினாலும் உண்மையில் இது ஒரு முடிவு அல்ல. இது முழுமையான விழிப்புணர்வு. சிறு வயதிலிருந்து நாம் தேடிக்கொண்டிருந்த அமைதி, மகிழ்ச்சி, சுதந்திரம் ஆகியவை வெளியில் இல்லை, அவை எப்போதும் நமக்குள்ளேயே இருந்தன என்பதை முழுமையாக உணரும் நிலை. கைவல்யம் என்ற வார்த்தை முதல் முறையாக கேட்கும்போது மிகவும் ஆழமான ஆன்மீக கருத்தாகத் தோன்றலாம். ஆனால் மிகவும் எளிமையாகச் சொன்னால் அது முழுமையான உள்ளார்ந்த விடுதலையும். எந்த வெளிப்புறச் சூழ்நிலையும் நம் உள்ளார்ந்த அமைதியை குலைக்க முடியாத நிலை. ஒரு கண்ணாடியை கற்பனை செய்து பாருங்கள். அதில் பலருடைய முகங்கள் தெரிகின்றன. காலையில் ஒருவர் பார்க்கிறார். மாலையில் இன்னொருவர் பார்க்கிறார். ஒரு குழந்தை அதில் தன் முகத்தை பார்க்கிறது. ஒரு முதியவரும் அதே கண்ணாடியில் தன்னை பார்க்கிறார். ஆனால் அந்த கண்ணாடி யாருடைய முகத்தையாவது பிடித்துக் கொண்டு வைத்துக் கொள்கிறதா? இல்லை. பிம்பங்கள் வந்து செல்கின்றன. கண்ணாடி மட்டும் அமைதியாக அப்படியே இருக்கிறது. கைவல்யம் என்பது அந்த கண்ணாடியைப் போன்ற விழிப்புணர்வு. வாழ்க்கையில் அனுபவங்கள் வரும். உறவுகள் வரும். பணம் வரும். பணம் போகும். உடல்நலம் மாறும். உடல் வயதாகும். ஆனால் விழிப்புணர்வு மட்டும் எதனாலும் பாதிக்கப்படாமல் அப்படியே இருக்கும்.
நம் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய தவறான புரிதல் என்னவென்றால், நான் தான் இந்த உடல் யூ, நான் தான் இந்த மனம் ஹூ, நான் தான் இந்த எண்ணங்கள் யூ என்று நம்மை அவற்றோடு அடையாளப்படுத்திக் கொள்வதுதான். உடலுக்கு பசி எடுக்கும், மனத்திற்கு பயம் வரும், எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இவை அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கும் விழிப்புணர்வு மட்டும் மாறுவதில்லை. இந்த உண்மையை நேரடியாக அனுபவிக்கும் தருணத்தில்தான் கைவல்யம் என்ற நிலை என்ன என்பதை நம்மால் உணர ஆரம்பிக்க முடியும். ஒரு நடிகரை நினைத்துப் பாருங்கள். ஒரு நாடகத்தில் அரசனாக நடிக்கிறார். மற்றொரு நாடகத்தில் பிச்சைக்காரனாக நடிக்கிறார். இன்னொரு நாடகத்தில் வில்லனாக நடிக்கிறார். பாத்திரம் மாறுகிறது. ஆடை மாறுகிறது. வசனங்கள் மாறுகின்றன. ஆனால் நடிகர் மாறுவதில்லை. அதேபோல நம் வாழ்க்கையிலும் பல பாத்திரங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. குழந்தை, மாணவன், ஊழியர், கணவன், மனைவி, பெற்றோர், தாத்தா அல்லது பாட்டி. இந்த எல்லா பாத்திரங்களும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த பாத்திரங்கள் அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் தூய விழிப்புணர்வு மட்டும் எப்போதும் அதேபோலத்தான் இருக்கும். இந்த தலைப்பு பரம்பொருளுடன் ஒன்றாகும் நிலை பற்றியும் பேசுகிறது. இதனை வார்த்தைகளால் முழுமையாக விளக்குவது மிகவும் கடினம். ஏனென்றால் இது ஒரு கருத்து அல்ல. இது ஒரு அனுபவம். ஒரு சிறிய அலை கடலில் எழுகிறது என்று நினைத்துப் பாருங்கள். அது தன்னை ஒரு தனி அலையாக மட்டுமே நினைத்தால் அதற்கு பயம் வரும். நான் மறைந்து விடுவேனோ? நான் மிகவும் சிறியவன் ஹூ, நான் பலவீனமானவன் ஹூ என்று நினைக்கும். ஆனால் ஒரு நாள் அது உணர்கிறது. நான் ஒரு அலை மட்டும் அல்லையூ, நான் இந்த பெருங்கடலின் ஒரு பகுதியூ. உண்மையில் நானே இந்த கடல்தான் ஹூ. அந்த உணர்வு வந்தவுடன் பயம் இயல்பாக கரைந்து விடுகிறது. நம் அகங்காரமும் அப்படித்தான். எல்லாவற்றையும் நானே தனியாகச் சமாளிக்க வேண்டும் ஹூ. நான், எனக்கு, என்னுடையது என்ற இந்தச் சிறிய அடையாளம் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும்போது நமக்குள் ஒரு பெரிய இணைவு உணர்வு மலர்கிறது. இயற்கையை பார்த்தால் அது நம்மிடமிருந்து தனியாக இருப்பது போல தோன்றாது. மனிதர்களையும் தனித்தனியாக பார்க்க முடியாது. இந்த முழு வாழ்க்கையும் ஒன்றோடொன்று இணைந்த ஒரு பெரும் ஓட்டம் என்பதை நேரடியாக உணர ஆரம்பிப்போம். இது அன்றாட வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுகிறது? முன்பெல்லாம் மற்றொருவர் வெற்றி பெற்றால் பொறாமை வந்தது. இப்போது உண்மையான மகிழ்ச்சி ஏற்படுகிறது. முன்பு யாராவது கஷ்டப்பட்டால், அதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று நினைத்தோம். இப்போது இயல்பாகவே கருணை எழுகிறது. ஏனென்றால் பிரிவுணர்வு மெதுவாக குறைய ஆரம்பிக்கிறது. இந்த விடுதலை என்பது பொறுப்புகளை விட்டுவிட்டு ஓடிப்போவது அல்ல. குடும்பத்தை விட்டு விலகுவது அல்ல. சமூகத்தை விட்டு காட்டிற்குச் செல்வதும் அல்ல. உண்மையில் இதற்கு நேர்மாறானதே நடக்கிறது. அதே வேலையைச் செய்வீர்கள். அதே குடும்பத்தோடு வாழ்வீர்கள். அதே உலகத்தில்தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்குள் இருக்கும் தரம் முழுமையாக மாறியிருக்கும். முன்பு எதிர்பார்ப்பு இருந்த இடத்தில் இப்போது நன்றியுணர்வு இருக்கும். முன்பு பயம் இருந்த இடத்தில் இப்போது நம்பிக்கை இருக்கும். முன்பு அகங்காரம் இருந்த இடத்தில் இப்போது எளிமை இருக்கும். முன்பு ஒப்பீடு இருந்த இடத்தில் இப்போது மனநிறைவு இருக்கும். ஒரு தாமரை மலரை நினைத்துப் பாருங்கள். அது தண்ணீரில்தான் வளர்கிறது. ஆனால் தண்ணீர் அதன் இதழ்களில் ஒட்டிக்கொள்வதில்லை. அதேபோல விடுதலையை அடைந்த ஒருவர் இந்த உலகில்தான் வாழ்கிறார். ஆனால் உலகம் அவருடைய உள்ளார்ந்த அமைதியை குலைக்க முடியாது. இதன் பொருள் உணர்ச்சிகளே இல்லாத வாழ்க்கை அல்ல. நீங்கள் சிரிப்பீர்கள், அழுவீர்கள், அன்பு செலுத்துவீர்கள், வேலை செய்வீர்கள், கொண்டாடுவீர்கள். ஆனால் ஒவ்வொரு அனுபவமும் வந்து போகும் என்பதை ஆழமாக அறிந்திருப்பீர்கள். அதனால் தேவையற்ற பற்று குறையும். தேவையற்ற பயம் குறையும். ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தை பார்க்கிறீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். அதை உங்களுடையதாக பிடித்து வைக்க முயற்சிக்க மாட்டீர்கள். அந்த தருணத்தை முழுமையாக ரசிப்பீர்கள்.
அது முடிந்த பிறகு அதை அமைதியாக விடுவீர்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் அப்படித்தான். வரட்டும். முழுமையாக அனுபவிப்போம். போகட்டும். அமைதியாக விடுவோம். அந்தச் சுதந்திரம்தான் கைவல்யம். இந்த பயணத்தில் நாம் பார்த்த எல்லா தலைப்புகளும் இங்கே வந்து ஒன்றாக இணைகின்றன. அடித்தளம் உறுதியானது. மனதை புரிந்து கொண்டோம். தியானம் ஆழமடைந்தது. ஒழுக்கமான வாழ்க்கை இயல்பானது. உடலும் மூச்சும் இசைவடைந்தன. ஒருமுகப்படுத்தல் வளர்ந்தது. அகங்காரம் மெதுவாக கரைய ஆரம்பித்தது. பற்று குறைந்தது. தூய விழிப்புணர்வு மலர்ந்தது. இப்போது இயல்பாகவே விடுதலை உணரப்படுகிறது. இது யாராவது கொடுக்கும் பரிசு அல்ல. இது ஒரு சான்றிதழும் அல்ல. இது ஒரு விருதம் அல்ல. நமக்குள் எப்போதும் இருந்த உண்மையான இயல்பு வெளிப்படுவதுதான். இந்த தலைப்பின் முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், கைவல்யம் என்பது உலகத்தை விட்டு ஓடிப்போவது அல்ல. உலகத்திற்குள் இருந்தபடியே முழுமையான உள்ளார்ந்த சுதந்திரத்துடன் வாழ்வது. தனிப்பட்ட விழிப்புணர்வு, அகங்காரத்தின் எல்லைகளைக் கடந்து, எல்லையற்ற பரம்பொருள் விழிப்புணர்வுடன் ஒன்றாக இருப்பதை நேரடியாக அனுபவிக்கும் நிலை. இது ஒரு நம்பிக்கை அல்ல. ஒரு தத்துவமும் அல்ல. விழிப்புணர்வு, தியானம், உள்ளார்ந்த ஒழுக்கம், பற்றின்மை மற்றும் சுய உணர்தல் ஆகியவற்றின் மூலம் இயல்பாக மலரக்கூடிய மனித வாழ்க்கையின் மிக உயர்ந்த சாத்தியம். இந்த நிலையில் மகிழ்ச்சி சூழ்நிலைகளைச் சார்ந்திருக்காது. அமைதி வெளிப்புற பொருட்களைச் சார்ந்திருக்காது. சுதந்திரம் யாராவது கொடுக்கும் பரிசு அல்ல. அது நம்முடைய உண்மையான இயல்பே என்பதை நேரடியாக அனுபவிக்கும் நிலையே கைவல்யம். அவ்வளவுதான் மக்களே. இன்றைய ஆடியோ புக்கில் யோகா, தி ஆல்பா அண்ட் தி ஓமேகா புத்தகத்தின் முழு சாராம்சத்தையும் விரிவாக பார்த்தோம். இந்த பயணம் உங்களுக்கு புதிய சிந்தனைகளையும் உள்ளார்ந்த அமைதியை நோக்கிய ஒரு ஊக்கத்தையும் அளித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய புத்தகத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. Thank you. Bye bye.